தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் இயேசுவுக்கு சீடராக்குதல் என்ற தலைப்பிலே நாம் சிந்தித்து கொண்டு வருகின்ற அந்த புதிய தலைப்பில் நாம் தொடர்ந்து அதன் 3வது பாகமாக இன்றைக்கு சில விஷயங்களை நாம் சிந்திக்கிறோம். நண்பர்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் அன்பின் நல்வாழ்த்துக்கள். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில், அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். அப்போ இயேசு அவர் எப்படி சீஷத்துவ வேலை செஞ்சாரோ அதே முறையில் தான் நாமும் சீஷர் ஆகவும் வேண்டும், நாமும் சீஷத்துவ வேலை செய்யவும் வேண்டும் என்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்போ இயேசுனுடைய முதல் பிரசங்கம் பரலோக ராஜ்யம் சமீபம் என்பதுதான். பரம் என்றால் மேலே, ஹெவன்லி கிங்டம் என்ற அர்த்தம். ஸோ பூலோகம் பரலோகம் என 2 ராஜ்யங்கள் இருக்கிறது. நாம் இந்த பூலோக ராஜ்யத்தில் இருக்கிறோம். ஆனால் இதற்கு மேலே பரலோக தேவன் இருக்கிற ஒரு சூழல் இருக்கிறது, அவருடைய நீதி நியாயங்கள் இருக்கிறது, அவர் ஆட்சி செய்யக்கூடிய ஒரு முறையும் இருக்கிறது, ஒரு காரியம் இருக்கிறது. ஆனால் ஜனங்கள் அந்த ஆட்சிக்குள்ளே இல்லாமல் போயிட்டாங்க. ஆக மீண்டும் இந்த பரலோக தேவனையும் அவருடைய ஆட்சியையும் அவருடைய ராஜ்யத்தையும் தேடுகிறது தான் இயேசுவின் சீஷத்துவம். ஏன்னா அவர் அப்படி தான் இருந்தார். நாம் அதை தொடர்ந்து பார்க்கலாம். முதலாவது, இந்த பூலோக ராஜ்யத்தை நாம் விட்டுவிட வேண்டும், அதில் மனசை வைக்கக்கூடாது. பரலோக ராஜ்யத்துக்கு நேராக நாம் மனசை திருப்ப வேண்டும் என்று இயேசு ஏன் சொன்னார் என்ற ஒரு பின்னணியை நாம் சிந்திக்க வேண்டும். இதற்கு முன்பு நாம் பல முறை சிந்தித்திருக்கிறோம். என்றால் இந்த செய்திக்கு அடிப்படையாக அதை நாம் சிந்திக்க வேண்டும். தேவன் மனிதனை படைத்தார், ஆசீர்வதித்தார். அது ஆதியாகமம் 1:28 பல்லுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களை, ஆகாயத்து பறவைகளை, பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆட்சி செய்யுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். நீங்கள் இந்த பூமியின் ராஜாவாய் நீ ஆட்சி செய்ய வேண்டாம், இந்த பூமியினுடைய ராஜ்யம் உங்களுக்கு தான் சொந்தம் என்று சொல்லி இருந்தார். இதெல்லாம் நல்லதென்று கண்டார் என்று சொல்ல வசனங்களே நாம் ஆதியாகமத்தில் வாசிக்கிறோம். அதன் பிறகு இவர்கள் அங்கே பகலின் குளிர்ச்சியான வேளையில், அது ஆதியாகமம் 3:8 தேவன் அங்கே கர்த்தர் அங்கே வந்தார், விலாவினார், அவருடைய சத்தத்தை கேட்டாங்க. ஒரு தெய்வீக உறவும் அங்கே இருந்திருக்கிறது. ஆனால் இதுக்கிடையில் அவர்கள் தேவனுடைய கட்டளைகளை மீறி சாத்தான் வல சர்ப்பம் அதற்கு கீழ்ப்படிஞ்சதுனால, தேவனுக்கு கீழ்ப்படியாமல் பிசாசுக்கு கீழ்ப்படிஞ்சதுனால இறை உறவை, இறை ஆட்சியை இழந்தார்கள், இறை ஆசிகளையும் இழந்தார்கள். அவர்களை முடியிருந்த மொழி மகிமை போயிட்டு, நீங்கள் ஆதியாகமம் 3:16-19 வரை ஸ்திரீ இடத்துல சொல்கிறார், நீ பருக வேண்டாம், ஏன்னா இனி உன்னுடைய வம்சம் பரிசுத்த வம்சமாக இருக்காது, அது என்னுடைய சித்தை நீங்கள் செய்யலைன்னா உங்கள் பிள்ளைகளும் அப்படி தான் இருப்பாங்க. ஆகவே நீ பெருகும்போது துன்மார்க்க வம்சத்தை தான் பெற்று போடுவாய். இன்று வரைக்கும் உலகத்தில் உள்ள அத்தனை துன்மார்க்க மனிதர்களும் இந்த ஆதாமுடைய வம்சத்தில் வந்தவங்க தான், அவங்க தனியாக ஒன்றும் வரல. ஆகவே நீ பருக வேண்டாம் அப்படின்னு சொல்லுகிறார். ஆதாம்கிட்ட சொல்கிறார், இந்த பூமி உன் நிமித்தம் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கும், அது பலன் கொடுக்காது, நீ கஷ்டப்பட்டு வாழணும், நீ பூமி மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டாய், மண்ணுக்கு திரும்பவா என்று சொல்லி சாபங்கள் வந்து விட்டது. இந்த சாப சூழ்நிலையில் நாம் இங்கே இருந்து கொண்டிருக்கிறோம். இப்போது இது தேவனுடைய சாபத்துக்கு கீழே வந்து விட்டது. சாத்தானுக்கு கீழ்ப்படிந்த மனிதர்கள் வாழுகிற உலகம் சாத்தானுடைய ஆட்சிக்குள்ளே வந்துட்டு, ஏன்னா தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போகும்போது தேவனுடைய அங்கீகாரம், அதிகாரம், ஆட்சி இங்கே இல்லை. சாத்தானுக்கு கீழ்ப்படிஞ்சதுனால சாத்தானுடைய ஆட்சி வந்து விட்டது என்ற ஒரு விஷயத்தை பார்க்குறோம். அது ஆதியாகமம் 3:23-24 மனிதன் எடுத்த மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். மனுஷனை துரத்தி விட்டு ஜீவ வருஷத்துக்கு போகிற வழியை காவல் செய்ய வீசி கொண்டிருக்கிற சுடரிலை பட்டயத்தை வைத்தார். தேவன் அவனை துரத்தி விட்டார். தேவனுக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவு உடைந்து போயிட்டு முடிஞ்சு போயிட்டு இப்போ இங்கே சாத்தானுடைய ஆட்சி தொடங்குகிறது. ஏன் தேவன் பராங்க வரல, சாத்தான் தான் வந்தான். சாத்தானை கீழ்ப்படிச்சிட்டாங்கல்ல, கீழ்ப்படிஞ்சு தங்கள் தேவ மகிமை, தேவ உறவில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் இழந்துட்டு தனிமைப்படுத்தப்பட்டார்கள். இப்போ சாத்தானுடைய ஆட்சி உலகில் தொடங்குகிறது. அப்போது தேவனுக்கு கீழ்ப்படியாமை என்பதும் சாத்தானுக்கு கீழ்ப்படிந்தார்கள் என்பதும் ஆதாம் ஏவாளை சாத்தான் தன் பிடியில் எடுத்து ஆட்சி செய்வதற்கு காரணமே ஆயிற்று. இதுதான் முக்கியம்.
தேவனுக்கு கீழ்ப்படியலை, அவர் போயிட்டார், ஆட்சி முடிஞ்சிடுச்சு. இப்போ சாத்தானுக்கு கீழ்ப்படிஞ்சாங்க, அவனுக்கு ஆட்சி வந்துட்டு. அதனால் அந்த ஆட்சி தொடர்கிறது. அப்போ அடுத்தது ஆதாமுடைய தலைமையின் காயின், அது ஆதியாகமம் 4:8 சகோதரனாகிய ஆபேலை கொலை செய்கிறான். ஆபேல் அவருடைய காணிக்கையை தேவன் அங்கீகரித்தார். அதோ ஆதாமை ஏவாளை துரத்திய பிறகு அடுத்தது அந்த ஆதாமுடைய ஒரு மகனாகிய ஆபேல், அவன் தேவனுக்கு பிரியமான அல்லது முறையாக அவன் பலி செலுத்தினபடினாலே அதை அங்கீகரிக்கும்படி அங்கே வந்தார். இப்போ அடுத்த பிரச்சனை, அண்ணன் இருக்கிறான், அவன் தேவ சித்தப்படி அவனும் செய்யலை. ஆனால் பாவ நிவாரண பலி செலுத்தணும், தோல் உடைகளை உண்டு பண்ணி உடுத்தினார் என்ற செய்தி நமக்கு ஆதியாகமம் 3 கடைசியில் இருக்கிறது. பாவம் செஞ்சாங்க, பாவ நிவாரண பலி செலுத்தணும்ங்கிற ஒரு நியமம் அங்கே வந்திருக்கிறது. அதனால தான் தோல் உடை வந்தது என்ற செய்தியெல்லாம் அதுக்குள்ளே இருக்கிறது. இந்த அடிப்படையில் தான் ஆபேல் ஆடுகளில் குழமையானவர்களை கொண்டு வந்து பலி செலுத்துகிறான். காயின் நிலத்தின் கலிகளை பயிரிட்டாலும் தேவ சமூகத்துக்கு வரும்போது ஒரு ஆடு பலியிடப்பட வேண்டும். அப்போ கொஞ்சம் மரக்கறிகளை இந்த இதை கொடுத்து கொஞ்சம் ஒரு ஆட்டை வாங்கி பலி செலுத்தியிருக்கணும். இங்கே தேவ நியமத்தை மீறுவதற்கு அவன் தம்பி தானே, அவன்கிட்ட போய் கேட்கணுமா என்று அவன் நினைக்கிறான். இது யார்கிட்ட கேட்கறது வாங்குறது இல்லை பிரச்சனை. தேவ சமூகத்துக்கு போனோம்னா இப்படி தான் போகணும், பலி செலுத்த வேண்டும் என்ற நியமம் இருக்கிறது. அதை செய்யாமல் இஷ்டத்துக்கு போகிறான். இப்பவும் கீழ்ப்படியாமை, தேவன் கற்பித்த முறைக்கு கீழ்ப்படியாமை காயின் காண்பிக்கிறான். விளைவு அவனுக்குள்ள சாத்தான் புகுந்து கொள்ளுகிறான். கீழ்ப்படியாமல் எங்கெல்லாம் வருதோ அங்கே சாத்தானுடைய ஆளுகை வருது. பரலோக தேவனுக்கு கீழ்ப்படியாவிட்டால் சாத்தானுடைய ஆளுகை வருது. அப்போ ஆதாம் கீழ்ப்படியில் சாத்தானுடைய ஆளுகை வந்து, இப்போ இங்கே காயின் கீழ்ப்படியில் சாத்தானுடைய ஆளுகை வருது. அதுதான் யோவான் 8:44, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சையின்படி செய்ய மனசாக இருக்கிறீர்கள், அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான்னு இயேசு சொன்னார். அப்போ முதல் கொலை காயின் செஞ்சான், அதுக்கு காரணம் பிசாசு. எப்படி தேவனுக்கு கீழ்ப்படியாமை காண்பித்து அவருடைய உறவிலிருந்து விழுந்து விடும்படி அந்த ஆதாமியவாளை பிசாசு ஏமாத்தினானோ அதே விதமாக தான் இப்போ காயினை தேவ உறவிலிருந்து உடைக்கும்படி, தேவ சித்தம் செய்த காயினை கொலை செய்யும்படி இந்த சாத்தான் ஏவுகிறான். அவன் தான் அந்த கொலைக்கு காரணமாக இருக்கிறான். அதனால தான் ஆதி முதல் பிசாசை மனுஷ கொலைபாதகன் என்று இயேசு குறிப்பிடுகிறார். சரி, இப்படி இப்போ ஆதியாகமம் 6:5-6 மனுஷனுடைய அக்கிரமம் எல்லாம் பூமியில் பெருகிவிட்டது, இருதயத்தின் நினைவன் தோற்றெல்லாம் நித்தமும் பொல்லாததாக இருந்தது. ஆதாமை படைக்கும்போது அது மத்திய 5:48 சொன்ன மாதிரி பரலோகத்தில் இருக்கிற பிதா பூரண சர்க்குணராக இருக்கிறார், நீங்களும் பூரண சர்க்குணராக இருக்கணும். அவர் பூரண சர்க்குணராக தான் ஆதாமியவாளை படைச்சிருந்தார். அப்புறம் சாத்தானுக்கு உள்ள போன பிறகு தான் பூரண சர்க்குணம் போய் இந்த மாதிரியான தீமையான குணங்கள் வந்தது என்ற ஒரு விளக்கத்தை புரிகிறோம். இப்படி தான் ஒவ்வொருத்தரும் பூமியில் உள்ள எல்லாருமே அவருடைய மனங்கள் சாத்தானுடைய பிடியில் ஆளுகையில் வந்தது. அதனால தான் கிரமத்துக்கு எதிரான அக்கிரமம், தேவனுக்கு விரோதமான காரியங்கள் பெருகிட்டு இல்லையா. அப்போ தேவனுக்கு விரோதமான காரியம் பெருகிட்டுனா வேற ஒரு ஆட்சி தானே நடக்குதுன்னு அர்த்தம். தான் மனுஷனை உண்டாக்குனதற்காக அவர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் மனசுக்கு விசனமாக இருந்தது. அவர் நாம பூரண சற்குணமாக படைச்சோமே, இப்படி பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டு அவன் தீய குணத்துக்குள்ளே போயிட்டானே என்று அவர் படைக்கும் போதே தீமையானவர்களை படைக்கலைங்கிறத அது நம்ம வழங்குறோம். மனஸ்தாபப்பட்டார். இப்படி சாத்தானுடைய ஆளுகை ஆட்சி உலகத்தை கைப்பற்றி விட்டது. 2 தீமோத்தேயு 2:26 பிசாசானவனுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிப்பட்டிருக்கிற அவர்கள் மறுபடி மயக்கம் தெளிந்து கண்ணிக்கு நீங்களாகத்தக்கதாய் சாந்தமாக உபதேசம் பண்ணும். அப்போ மனிதர்கள் பிசாசனுடைய சைத்தானுடைய விருப்பத்தை செய்யும்படி அவனுடைய ஆட்சிக்குள்ளே இருக்கிறார்கள் என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்கிறோம். இப்போ ஆதாமுடைய கீழ்ப்படியாமை நிமித்தம் இப்படி தொடர்ந்து இவ்வளவு சாத்தானுடைய ஆட்சி இங்கே வந்து, இப்போ அடுத்தது ஆபிரகாம் என்ற ஒரு மனுஷன் இருக்கிறான். அவன் தேவனுக்கு கீழ்ப்படுகிறான். நீங்கள் ஆதியாகமம் 22:18 நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினாலே உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்றார். அப்போ ஆபேல் பலி செலுத்தன்னு சொன்னால் அதுக்கு கீழ்ப்படிஞ்சான். அப்போ எனக்கு ஆதாம் கீழ்ப்படியாதனால சாபம் வந்து, இப்போ நீ கீழ்ப்படிஞ்சதுனால ஒன்றுமித்த நான் ஆசீர்வாதத்தை கொடுக்க விரும்புகிறேன் என்று சொல்லி ஒரு புதிய வாக்குத்தத்தை, இன்னொரு வாய்ப்பு இந்த உலகத்துக்கும் உலகத்து மனிதருக்கும் உலகத்திலே ஆசீர்வாதத்தை அடையவர்ப்பு இன்னொரு வாய்ப்பை கொடுக்குறார். கொடுத்து விட்டு லேவியர் 20:26 சொல்லுகிறார், கர்த்தராகி நான் பரிசுத்தராக இருக்கிறபடினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாக இருப்பீர்களாக, நீங்கள் என்னுடையவர்களாக இருக்கும்படி மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். எனக்குரிய மக்களாக நான் இருக்கணும், மை ஓன் பீப்புள். மற்றவங்களாம் கீழ்ப்படியாமல் போயிட்டாங்க, ஆதாமில் இருந்தே போயிட்டாங்க. நீங்கள் எனக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருங்க, அதனால் மற்றவர்களை விட்டு நான் உங்களை பிரித்தெடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். இப்படி செய்து அவர்களுக்கு வேத நியமங்களை கொடுக்கிறார். ஆனால்
இந்த ஜனங்க என்ன செய்கிறாங்க? அது யாத்திரா 32:4 அவர்கள் கையில் இருந்து அந்த ஒரு பொண்ணை வாங்கி சிற்பக்கருவினால் கருப்பிடிச்சு ஒரு கர்ணக்குட்டியை வார்ப்பித்தான். அப்பொழுது அவர்கள், இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த தெய்வங்கள் இவைகளே என்றார்கள். நல்ல கவனிங்க. இப்போ இவங்க சிலை வணக்கம் செய்கிறாங்க. அவர் யாத்திராகமாக 20:4-5 அவர் எழுதி கொடுத்த கட்டளை, மானத்திலும் பூமியில் ஒன்று உண்டாக்காத, நமஸ்கரிக்காத, சேவிக்காத, இதை மோசைட்ட தன் கையினாலே கற்பலையில் எழுதி கொடுக்குறார். அவர் அதை கொண்டு மலையிலேருந்து கீழே இறங்கி வர்றதுக்குள்ளே இவர்கள் அதுக்குள்ளே சாத்தானுக்கு இடம் கொடுத்துட்டாங்க. அவங்க சாத்தான் வேலை செஞ்சாங்க, தேவனை எரிச்சல் ஊட்டினார்கள் என்கிற காரியத்தை இங்கே நான் பார்க்குறோம். இப்படி அப்போ அடுத்தது என்னாச்சு? இஸ்ரவேலர்கள் ஆபிரகாமுடைய வம்சத்தில் வந்தவங்க. நீங்கள் சொந்த ஜனங்களாக இருங்க, உங்களுமே தான் பூமியை ஆசீர்வதிக்கலான்னு பார்த்தா நீங்களும் சாத்தான். அப்போ பிசாசனுடைய ஆளுகை எவ்வளோ வலிமையாய் செயலாற்றி கொண்டு வந்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். அப்புறம் அவர்களை வனாந்திரத்தில் அழிச்சு போட்டார். வாக்குத்தத்தம் கொடுத்து தரமாட்டேன்னு சொல்லிட்டார். 20 வயசுக்கு மேலே உள்ள அழிச்சு போட்டார் என்ற செய்தியில் இருக்கிறது. அப்புறம் அவருடைய வம்சத்தார் கானான் தேசத்துக்குள்ளே போனாங்க. அவங்க என்ன செஞ்சாங்க? அது எசேக்கியேல் 8:5 அவர் என்னை பார்த்து, மனுபுத்திரனே, உன் கண்களை ஏறெடுத்து வடக்கை பார் என்றார். அப்பொழுது நான் கண்களை எடுத்து வடக்கை பார்த்தேன். இதோ பலிபீடத்தின் வாசலுக்கு வடக்கே பார்த்தேன். நடையிலே எரிச்சல் உண்டாக்குற அந்த விக்கிரகம் இருந்தது. எரிச்சல் உண்டாக்குற எங்கே? பலிபீடத்துக்கு பக்கத்தில், அங்கே எருசலேம் தேவாலயத்தில் அங்கே சிலைகளை வைக்கிற அளவுக்கு அவர்கள், அதாவது இதை செய்யாதான்னு அவர் சொல்லியிருந்தார். அவர் சொல்லாமல் இருந்திருந்தால் அது வேற விஷயம். இப்படி செய்யாண்டான்னு சொன்னது அவங்க செஞ்சதுனால அங்கே கர்த்தரை எரிச்சல் விட்டுகிற காரியம், சாத்தானுடைய ஆளுகை கொட்டி கட்டி பறந்ததுங்கிறது தான் விஷயம். அப்போ அவர் 2 சான்ஸ் கொடுத்துட்டாரு. இனி பார்த்தார். இப்போ ஏசாயா 65:17, இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியும் சிருஷ்டிக்கிறேன், முந்தின வேளை நினைக்க மாட்டேன், அது மனசில் தோணாது, இது போதும்னு சொல்லிட்டார். இந்த பழைய வானம், பழைய பூமி, பழைய சிருஷ்டி ஆனால் படைச்சி ஆசீர்வதிச்சு திருப்பி ஒரு சான்ஸ் கொடுத்து 2 சான்ஸ் கொடுத்து பார்த்துட்டேன். அவங்க என்ன விட்டுட்டு பிசாசுக்கு பின்னால் போயிட்டாங்க. அதனால் நான் இந்த வானம் பூமி எனக்கு வேண்டாம், இனி புதுசு உண்டாக்க போகிறேன்னு ஒரு திட்டத்தை அவர் உண்டாக்குறதை பார்க்குறோம். ஸோ இந்த சூழ்நிலையில் தான் இயேசுவை அனுப்புகிறார். பிறகு ஏசாவுக்கு பிறகு இயேசு தான் அந்த முதல் பிரசங்கம், மத்தேயு 4:17, மனதை பரலோக ராஜ்யத்துக்கு நேராக திருப்புங்கள் என்று சொல்லி அவர் பிரசங்கம் பண்ணுகிறார். ஏன்னா அந்த பூலோகம் சாத்தானுடைய ஆட்சிகள் வந்து விட்டது. அதனால் இங்கே பிதாவின் ஆட்சி இல்லை, தேவனுடைய ஆட்சி இனி இருக்க முடியாது. அதனால தான் பரலோக பிதா ஆட்சி செய்யக்கூடிய ராஜ்யத்தை தேடுங்கள். அவர் பரலோகத்தில் இருக்கிறார், அவருடைய ஆட்சி அங்கே இருக்கிறது. அந்த ஆட்சிக்கு உட்பட்ட மக்களாய் நீங்கள் மாறுங்கள் என்று அழைக்கிறதை நாம் பார்க்குறோம். அப்போ இயேசுவின் சீஷத்துவத்துக்குள் வர வேண்டியவர்கள் முதலாவது அறிய வேண்டியது, இந்த உலகம் சாத்தானுக்குள்ள அடிமைத்தனத்துக்குள்ளே வந்தாச்சு, தேவ ஆட்சி இல்லை. அதனால் இந்த உலகத்தை நேசிக்க முடியாது. பரலோக தேவன், இதெல்லாம் படைச்ச பரலோக தேவனையும் அவருடைய ஆட்சியையும் அவருடைய நியமங்களையும் நாம் விசுவாசித்து நேசித்து சிந்திக்கணும். அது 6ஆம் அதிகாரம் 31-33, ஆகையால் என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம், என்னத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதீர்கள், இவையெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுறாங்க, இவையெல்லாம் உங்களுக்கு வேண்டியவை என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் கூட கொடுக்கப்படும். இப்போ என்ன சொல்கிறார்? இந்த என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம்லாம் நிறைய கவலைப்படுறீங்க, இதெல்லாம் தேவ நம்பிக்கை இல்லாதவங்க செய்கிறாங்க. நீங்கள் முதலாவது பரலோக தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்க, இந்த உண்ணம் உடுக்குது இப்படிப்பட்ட இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இதையும் இந்த இயேசுநாம ஆராதனை மன்றங்கள், நசுதாவி கூட்டம் மிக கள்ளத்தனமாக பேசும். இவைகள் எல்லாம்னு சொல்லியிருக்குன்னு ஒரு பிராக்கெட்டுக்குள்ளே இவங்களுக்கு தோணதெல்லாம் போட்டுருவாங்க. அப்படி சொல்லலை, மேலே சொல்லியிருக்குல்ல, என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம், என்னத்தை உடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கீழே வர்றார். தேவராஜ்யத்தை தேடுங்க, பரலோக தேவனுடைய ஆட்சியை, அவருடைய சட்டங்களை, அவருடைய நியமங்களை தேடுங்க. ஏன்னா உலகம் பூலோக தேவனுடைய ஆட்சியில் இருக்கிறது இல்லையா? அதையும் லூக்கா 4:5 பிசாசுட்ட சொல்கிறான். உலகம் முழுவதும் சாத்தான் சொல்கிறான் இயேசுவிடத்தில், உலகம் முழுவதும் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது சொல்லியாச்சு. யோவான் 14:30 இயேசு சொன்னார், உலகத்தின் அதிபதி வர்றான், அவனுக்குள்ளது என்கிட்ட இல்லை, அதையும் சொல்லியாச்சு. 1 யோவான் 5:19 உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது, அதெல்லாம் நாம் செஞ்சு பார்த்துட்டோம். ஸோ அதனால் இந்த பூலோக விட்டு பரலோக தேவனையும் அவருடைய ஆட்சி, அவருடைய நீதி, அவருடைய நியாயங்களை தேடுகிற ஒரு நிலையை நீங்கள் விரும்ப வேண்டும், மனசை அங்கே திருப்பணும். இப்போ தான் இயேசுவின் சீஷத்துவத்தினுடைய 1ஆம் படிக்குள்ளே வர முடியும். ஸோ இல்லையா,
இயேசுவின் சீஷத்துவத்துக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம் என்னெல்லாம் இருக்குது, எப்படியெல்லாம் அடிமைப்பட்ட இயேசு நாம ஆராதனை மன்றங்களில் ஜனங்கள் சிக்கியிருக்காங்கிறத நம்ம விரிவாக பார்த்துட்டோம். அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு செய்கிறத பார்த்துட்டோம். இப்போ முறையாய் இயேசுவின் சீஷத்துவத்துக்குள்ளே நுழைகிறோம். இப்போ இப்படி பரலோக தேவனுடைய ஆட்சி நியமங்களை தேடுவதான் சீஷத்துவங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ரோமர் 12:2 அது கொஞ்சம் அழகாக சொல்லுது. நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறு ரூபமாகுங்கள். அதை புதிய மொழிபெயர்ப்பில் சற்று அழகாக இருக்குது. இந்த உலகத்தின் போக்கின்படி நீங்கள் ஒழுகாதீர்கள். இந்த பிரபஞ்சத்தின் உலகத்தின் வழக்கத்தின்படி நீங்கள் நடக்காதுங்க. நம்ம நிறைய வசனம் பார்த்துருக்கோம். மற்ற பிரஜாதியார் வீணான சிந்தையில் நடக்கிறாங்க, இனி நடவாதுருங்க. கோணலும் மாறுபாடும் உள்ள சந்ததி நடுவில் நீங்கள் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாக நடக்கணும் இல்லையா என்றெல்லாம் செய்திகளை பார்த்துருக்கோம். ஸோ இங்கே உங்கள் உள்ளம் புதுப்பிக்கப்படணும், மாற்றம் அடையணும். அப்பொழுது கடவுளின் திருவுளம் எது என தேர்ந்து கொள்வீர்கள். எது நல்லது, எது உகந்தது, எது நிறைவானது என்பது உங்களுக்கு தெரியும். அப்போ பரலோக தேவனுக்கு முன்பாய் உகந்தது, சரியானது, நியாயமானது, நல்லது பகுத்து பார்க்கக்கூடிய ஒரு மனப்பக்குவம் வரணும். அந்த மனப்பக்குவம் அதற்கேற்ப நடக்கணும். உலக வழக்கத்தின்படி ஒழுகப்படாது. சரியா? அப்போ முற்றிலும் நாம் நிறைய செய்தி பார்த்துட்டோம். உலகத்திலிருந்து வேறுபடுத்தப்பட்டு உலக வழக்கத்துக்கு மாறுபட்டு பரலோக தேவனுடைய சித்தம் செய்வது தான் இயேசுவின் சீஷத்துவம். அப்போ இயேசுவின் சீஷத்துவம் என்பது பரலோக ராஜ்யம் என்று சொல்லுது இந்த உலகத்துக்கு முற்றிலும் எதிரானது. அதையும் நாம் பல ரீதியில் நாம் ஏற்கனவே நாம் சிந்தித்திருக்கிறோம். யோவான் 7:7 இயேசு சொல்வார், உலகம் உங்களை பகைக்காது அதன் கிரியைகள் பொல்லாதவைகளாக இருக்கிறது நான் சாட்சி கொடுக்கறதுனாலே அது என்ன பகைக்கிறது. அப்போ நான் இந்த உலகத்தின் கிரியைகள் பொல்லாப்பு என்று சாட்சி கொடுக்குறேன். அதான் பொல்லாப்புன்னு பார்த்துட்டோம்ல, அது என்ன பகைக்கிறது. அப்போ என்ன பகைச்சா நான் இப்படி இருந்தால் ஏன் சீசர்களும் அதே டைப்பில் தான், அதே தன்மையில் தான் இருக்கணும். யோவான் 17:14 நான் உம்முடைய வார்த்தை அவர்களுக்கு கொடுத்தேன், நான் உலகத்தான் நல்ல அது போல் அவர்களும் உலகத்தால் இல்லை, அதனால் உலகம் அவர்களை பகைத்தது. சீஷர்களை குறித்து சொல்கிறார். ஆமாம், பரலோகத்தின் நியமங்களை சட்டங்களை வார்த்தைகளை கொடுத்துருக்கேன், உலகத்தின் சட்டம் கொடுக்கல. அதனால் நான் உலகத்தான் நான் வாழலை, அதனால் என்னுடைய சீடெல்லாம் உலகத்தார இல்லை. அப்போ இயேசுவின் சீஷத்துக்குள்ளே வருகிறவர்கள், வர வேண்டியவர்கள் இந்த உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட வேண்டும், பரலோக தேவனுடைய சித்தத்தை அறிந்து செயல்படக்கூடியவர்களாக இருக்கணும் என்கிறத மிக முக்கியமாக இங்கே புரிந்து கொள்ளணும். யோவான் 17:6 நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன், அவர்கள் உம்முடையவர்களாக இருந்தார்கள், அவர்களை எனக்கு தந்தீர், அவர்களை உம்முடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறார். இங்கே என்ன பார்க்குறீங்க, உலகத்திலிருந்து பரலோக தேவ சித்தம் செய்கிறதுக்காக வேண்டி கொஞ்சம் வேற பிரித்து எடுக்கிறார், இல்லைன்னா தெரிந்தெடுக்கிறார்ல. பரலோக தேவன் தம்முடைய ராஜ்யத்துக்குரிய மக்களாய் தம்முடைய நியமங்களை சட்டங்களை கடைபிடித்து நடக்கும்படி கொஞ்சம் வேற உலகத்திலிருந்தே தனிமைப்படுத்துகிறார், வெளியே பிரித்து எடுக்கிறார். அவர்களுக்கு உம்முடைய நாமத்தை பரலோக பிதாவுடைய நாமத்தை அவருக்குரிய விலை நான் சொல்லி கொடுத்தேன், அவர்கள் உம்முடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறார்கள். பார்த்தீங்களா, நான் பரலோக வசனம், பூலோகம் இல்லை, ஒன்றுக்கு இதுக்கு எதிர். உண்மையும் உம்முடைய ராஜ்யத்தை உம்முடைய நீதியும் உம்முடைய நியாயங்களை நான் சொல்லி கொடுத்தேன், அதெல்லாம் அவர்கள் ஏற்றுக்கொண்டு கை கொண்டார்கள். இவர்கள் தான் என்னுடைய சீடர்கள். அப்போ இயேசுவின் சீடர்கள்னு சொன்னால் இயேசு ஆராதிக்கிறவர்கள் அல்ல என்று பல ரீதியில் நாம் விளங்கி கொண்டு வருகிறோம். எப்போவுமே அப்படி தான் வரோம். அந்த மோசடியை எல்லா வசனங்களும் முறியடித்து கொண்டே வருவதை நம்ம தொடர்ந்து பார்க்க முடியும். அப்போ இவர்கள் தான் என்னுடைய சீடர்கள். அப்போ மற்றவங்களை சீடர்கள் ஆக்கணும்னால இப்படி தான் ஆகணும்ல, இயேசுவின் மாதிரியில் இயேசுவின் சீடருடைய மாதிரியில் தன்மையில தான் நம்ம மாற்ற வேண்டும்ங்கிறதையும் நாம் புரிந்து கொள்ளணும். அப்போ முதலாவது இயேசுவின் போதனைகளுக்கு கீழ்ப்படியணும். அவர் கட்டளையிடப்படாது, அவர் சொல்லியிருக்கார், நான் கட்டளையிடப்பட்டதான் நீங்கள் உபதேசம் பண்ணணும். யூதர்கள் சொன்னதெல்லாம் நீங்கள் உபதேசம் பண்ண முடியாது. நான் கட்டளையிடப்பட்டு செஞ்சாதான் இப்போ கற்பாறையின் மேல் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷன் அப்படின்னு டெஃபினிட்டாக சொல்லுவார். அது எபிரேயர் 1:1 பூர்வ காலங்களில் பங்காய் பிதாக்களுக்கு தீர்க்கதரிசிகள் மூலம் பேசினார், இப்போ குமாரன் மூலம் பேசியிருக்கிறார். அப்போ இயேசு பேசின காண்பித்த காரியம்தான் இயேசுவின் சீஷத்துவங்கிறத நீங்கள் தெளிவாக மனசில் வைக்கணும். இயேசு நாம் ஆராதனை பண்ணுறோம்ல, இப்போ இயேசு ஆராய்ச்சிட்டு யாக்கோபு அங்கே போனான், தாவீது இங்கே போனான், அப்புறம் எங்கே சுற்றினான், இந்த கதை பேசிட்டு சாத்தா வேலை செய்கிறாங்க. அது நம்ம பார்த்துட்டோம். சரி, ஓகே. அப்போ இயேசுவின் வார்த்தை மாதிரி சீஷத்துவத்தின் அடிப்படை என்பதை அறிந்து கொள்வோம். யோவான் 8:29 என்னை அனுப்பினவர், அடுத்த ஒரு எல்லைக்கு போகிறோம். என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார், பிதாவுக்கு பிரியமானவளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. அப்போ இயேசு சொல்கிறார், முதலாவது நான் என்னை அனுப்பின பிதா என்ன சொன்னாரோ அதை அப்படியே கடைபிடிச்சேன், அவருக்கு பிரியமானதை மட்டும் செஞ்சேன், அதுக்கு வெளியே
1% வெளியே போகலை. அதனால அவர் என்ன தனியாக விடலை, எப்போ பார்த்தாலும் என்னோட அவர் இருந்து கொண்டே இருக்கிறார். யோவான் 15:10 நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். அப்போ நான் எனக்கு பிதா சொன்ன கட்டளை எல்லாம் அப்படியே கடைப்பிடிச்சு அவரோடு அவருடைய ஐக்கியத்தில் உறவிலே அன்பிலே நிலைத்திருக்கிறேன். இதுபோல் அவர் எனக்கு சொன்னவைகளை நான் கடைபிடித்தவளை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அதில் நீங்களும் நடந்தால் என்னுடைய ஐக்கியத்திலே நீங்கள் இருக்க முடியும். இதை தான் யோவான் 1:3 எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிறது யோவான் சொல்லுவார்ல. இது ஒரு இயேசுநாம மன்றத்தில் ஐக்கியமாக இருப்பதில்லை, ஒரு பாஸ்டரோட ஸ்தாபனத்தோட சங்கமத்தில் ஐக்கியமாக இருப்பதில்லை, தேவனோடும் தேவகுமாரனாக இயேசுவோடும் ஐக்கியத்தில் இருப்பது என்பதை விளங்கிக் கொள்வோம். யோவான் 8:55 ஆயினும் நீங்கள் அவரை அறியவில்லை, நான் அவரை அறிந்திருக்கிறேன். அவரை அறியேன் என்று சொல்வேனானால் உங்களைப் போல நானும் பொய்யனா இருப்பேன். அவரை நான் அறிந்து அவருடைய வார்த்தைகளை கை கொண்டிருக்கிறேன். எவ்வளவு கீழ்ப்படிதலை சொல்லுகிறார். நான் அவரை அறிஞ்சிருக்கிறேன், அவரோடு இருக்கிறேன், அவர் சொன்னவைகளை கடைபிடிக்கிற நான் என் பிதாவின் குமாரன் அல்லது பிதாவுடைய சீஷன். ஒரு சீஷத்துவத்துக்கு அவர் தன்னையை மாதிரியாக காண்பிக்கிறார். நான் எப்படி பிதாவின் வார்த்தைகளை கடைபிடித்து அவருக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கிறேன் என்பதை போல நீங்களும் என்னுடைய வார்த்தைகளை கடைபிடித்து எனக்கு கீழ்ப்படிந்திருங்கள், அப்போதான் எனக்கு சீஷராய் இருக்க முடியும் என்கிற வசனங்களை நம்ம பார்த்துருக்குறோம். யோவான் 14:10-11 நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கிறது இல்லையா? நான் உங்களுடனே சொல்லுகிற வசனங்களை சுயமாய் சொல்லவில்லை, என்னிடத்தில் வாசமாக இருக்கிற பிதாவானவரே இந்த கிரியையை செய்து வருகிறார். நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள், அப்படி இல்லாவிட்டாலும் என் கிரியைகளின் நிமித்தமாவது என்னை நம்புங்கள் என்று சொல்கிற ஒரு காரியத்தை நாம் பார்க்குறோம். இந்த வசனத்தை தான் இந்த இயேசு நாம ஆராதனை மன்றங்கள், இயேசு தான் பிதா, பிதா தான் இயேசு, அதாவது நானும் பிதா என்னிலும் நான் பிதாவிலும் இருக்கிறேன் என்று அவர் சொல்லியிருக்காரு அப்படின்ட்டு ஒரு விஷயத்தை இவர்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு தந்திரமான அடுத்த ஒரு வேத பொருட்டு. ஏன்னா இவங்களுக்குள்ள செயல்படுகிறது பொய்யன், அந்த பொய்யனும் பொய்க்கு பிதாமாகிய பிசாசு. அது யோவான் 8:44. அவன் சத்தியத்தில் நடக்க மாட்டான், சத்தியத்தை புரட்டுவான், சொந்தத்தில் அப்படி ஒரு ஐடியா கொண்டு போயிடுவான். இங்கே என்ன சொல்லியிருக்கு பாருங்க, நான் சுயமாக பேசலை, எனக்குள்ள வேற ஒருத்தர் இருக்கிறார், அதான செய்தி. நாங்கள் 2 பேர் இருக்கிறோன்னு தானே சொல்லுது. நான் பிதாவில் இருக்கிறேன், பிதா என்னில் இருக்கிறார், நாங்கள் 2 பேர் இருக்கிறோம், 2 பேரும் கலந்து இணைந்து இருக்கிறோம். நான் சொல்கிற வசனம் சுயமாக சொல்லவில்லை, என்னிடத்தில் அவர் வாசமாக இருக்கிறார், எனக்குள்ள குடியிருக்கிறார்னு சொல்லுகிறார். நானே பிதான்னு சொல்லலையே, குடியிருக்கிறார், அவர் தான் செய்கிறார். நான் பிதாவிலும் பிதா என்னிலும் நாங்கள் இணைஞ்சிருக்கிறோம் என்று சொல்கிறார். இந்த இணைப்பை பற்றி நாம் இதை பற்றி அதே யோவான், இது யோவான் சுவிசேஷத்தில் தான் யோவான் பதிவு செய்கிறார். அதே யோவான் இந்த விஷயத்தை நமக்கு விளக்கி தர்றதுக்கு தன்னுடைய நிருபத்தில் ஒரு விளக்கத்தை தனி எழுதுகிறார். இது இயேசு சொன்ன வார்த்தையை அப்படியே பதிவு செஞ்சிருக்கார். இப்போ நிருபத்தில் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் இங்கே வாசிக்கிறோம். அது 1 யோவான் 4:12 தேவனை ஒருவனும் ஒருபோதும் கண்டதில்லை, நான் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார், அவருடைய அன்பு நமக்குள் பூரணப்படும். நல்ல கவனிக்கணும். இயேசு சொன்னார் தேவன் எனக்குள்ள இருக்கிறார், என்னில் வாசமாக இருக்கிற பிதான்னு சொன்னார். யோவான் சொல்கிறார் இந்த பிதா நமக்குள்ளும் நிலைத்திருக்கிறார், நமக்குள்ளும் வாசமா இருக்கிறார். எப்படி இருக்கிறார்? 13 அது 1 யோவான் 4:13 அவர் தம்முடைய ஆவியில் நமக்கு தந்தருளினதுனாலே நாம் அவரிலும் அவர் நம்மிலும் நிலைத்திருக்கிறதை அறிந்திருக்கிறோம். பார்த்தீங்களா? அவர் நம்மிலும், அதாவது பிதாவாகி தேவன் தம்முடைய ஆவியை நமக்கு தந்ததுனால நாம் பிதாவில் இருக்கிறோம், பிதா நம்மில் இருக்கிறார். இதே காரியத்தை தான் யோவான் 14:11 நான் பிதாவில் இருக்கிறேன், பிதா என்னிலும் இருக்கிறார். எப்படி ஒரு இணைப்பு! அதே இயேசுவும் பிதாவும் எப்படி இயேசுவும் தூய ஆவியமாக இருந்தார்களோ நாம் அது மாதிரி நாமும் தூய ஆவியமாக நிலைந்திருக்கிறோம், இப்படி சொல்லியிருக்கு. ஆனால் அந்த வேத புரட்டு இயேசு நாம ஆராதனை மன்றங்களின் ஆவி இவங்களை திசை திருப்பி கொண்டு போயிடும். அதான் பரிசுத்தாவி இல்லை, அசுத்தாவி, வஞ்சிக்கிற ஆவி, அந்தி கிறிஸ்துவ ஆவியெல்லாம் நம்ம விளக்கமாக பார்த்துட்டோம்ல. அந்த ஆவி தான் அப்படி செய்யுது. பரிசுத்த ஆவியானவர்கள் அறிவோடு இந்த வேதத்தை வாசிக்கும் போது இந்த பாருங்க ரொம்ப தெளிவாக இருக்குது, தமிழில் தானே இருக்குது. இது இவ்வளவு சுத்துக்கு போகிற எண்ணத்துக்கு. சரி, இப்போ மத்தேயு 12:28 நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடினாலே தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது. இப்போ சொல்கிறார் எனக்குள்ளே பிதா இருக்கிறார், வாசமாக இருக்கிறார், அவர் தான் அந்த கிரியை செய்கிறார், அவர் தான் அதை பேசுகிறார், அந்த ஆவி தான் வச்சு தான் நான் பிசாசை துரத்துகிறேன். அப்போ பிசாஸ் தேவனுடைய ஆவி வார்த்தையும் தேவனுடைய தூய ஆவியினுடைய பிரசன்னமும் செயலாற்றும் போது அங்கே தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது. அதான் மத்தேயு 12:28 தேவனுடைய ஆவியினால பிசாசை துரத்துறதுனால தேவனுடைய ராஜ்யம்
உங்கள் இடத்துல வருது. அப்போ பரலோக பிதாவின் ராஜ்யத்தின் செயல்பாடு எங்கே ஆரம்பிக்கிறது என்று சொன்னால் இங்கே, அதாவது முதலில் இயேசுக்குள்ளே இருந்தது, அடுத்தது இயேசுவின் சீடர்களுக்குள்ளே வரப்போகிறது நம்ம பார்க்கலாம். நீங்கள் லூக்கா 4:1 இயேசு பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவராய் யோர்தானை விட்டு புறப்பட்டு போனார் என்று வாசிக்கிறோம். யோவான் 8:16 சொல்கிறார், நான் நியாயம் தீர்த்தால் என் தீர்ப்பு சத்தியத்தில் இருக்கும், ஏனெனில் நான் தனித்திருக்கவில்லை, நானும் என்னை அனுப்பின பிதாவுமாக இருக்கிறோம். அங்கே 2 பேர் இருக்கிறோம். எனக்குள்ள அவர் தூய ஆவியாய் இருக்கிறார். அதுதான் யோவான் 4:24 சொல்லிட்டார். தேவன் ஆவியா இருக்கிறார்னு சொல்லிட்டார். அந்த ஆவி எனக்குள்ள இருக்கிறார். அப்புறம் எனக்கு தேவனுடைய ராஜ்யம் இயேசுக்குள்ளே தேவ ஆவியினாலே இருந்தது இல்லையா? தேவன் ஆவியா இருக்கிறவர் அவருக்குள்ள இருந்து தேவ வசனங்களை, வார்த்தைகளை, நியமங்கள் எல்லாம் அங்கே வச்சிருந்ததுனால தேவனுடைய ராஜ்யம் இயேசுக்குள் முதலாவது இருந்தது என்கிறத நாம் புரிஞ்சிக்க முடியுது. தேவனுடைய ராஜ்யம் முதலாவது இயேசுக்குள்ளே இருந்தது என்கிறது தான் முதல் நம்ம புரிய வேண்டிய விஷயம். ரெண்டாவது, நீங்கள் லூக்கா 17ஆம் அதிகாரத்தில் அதில் 20-21 வசனத்தில் வந்தால் தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று சொல்லி பரிசேயர் ஒரு இடத்துல கேட்குறான். தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் அப்படின்னு கேட்குறான். அது லூக்கா 17:20-21. ஏன் கேட்குறாங்கன்னா, இவர் ராஜ்யம் வரும், இவர் ராஜாவாக இருப்பா, யாராவது ராஜாவாக இருப்பாவன், நமக்கெல்லாம் மந்திரி மாதிரி மாவட்ட செயலாளர், வட்ட செயலாளர்னெல்லாம் இருக்குல்ல, இது மாதிரி உட்காரலாம். இதுக்கு வேண்டி தான் கேட்குறானுங்க. ஏன்னா மேசியான்னு ஒருத்தர் வருவார், அவர் ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார்னு எதிர்பார்த்துருக்கக்கூடிய ஒரு காலம், அது எப்போ வரும் என்கிற ஐடியாவில் தான் கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு இயேசு சொல்கிறார், தேவனுடைய ராஜ்யம் நீங்கள் நினைக்கிற மாதிரி இப்படி ஒரு மன்னன், மந்திரி, செயலாளர் இப்படி இருந்தாலும் நீங்கள் அரசியல் ஒன்றும் பண்ண முடியாது. இது அங்கே இருக்குது இங்கே இருக்குலாம் சொல்ல முடியாது. தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு உள்ளே இருக்கிறது, உங்களுக்கு நடுவில் இருக்கிறது. உங்களுக்கு உள்ளே, உங்களுக்கு நடுவிலே தான் இருக்க முடியும். நீங்கள் நினைக்கிற மாதிரி ராஜ்யம் இல்லை. தேவன் ஆட்சி செய்கிறது ஒரு ராஜா மந்திரி விஷயம் இல்லை. உங்களுக்கு உள்ள, உங்கள் மத்தியில், உங்கள் நடுவில் இருக்கும். அது எப்படி இருக்கும்? அது அந்த புதிய மொழிபெயர்ப்பில் இதோ இங்கே அல்லது அதுவோ அங்கே என்று சொல்ல முடியாது. ஏனெனில் இறை ஆட்சி உங்கள் நடுவேயே செயல்பட முடியும். உங்கள் நடுவே, உங்கள் மத்தியில். அது எப்படி? நீங்கள் யோவான் 14:17 ஆண்டவர் சொல்லுகிறார், இயேசு சொல்லுகிறார், உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமல் அறியாமல் இருக்கிறதுனால அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணுவார், உங்களுக்குள்ளே இருப்பதனால நீங்கள் அவரை அறிவீர்கள். அப்போது இயேசுக்குள் பரலோக பிதாவின் ஆவி வாசம் பண்ணனால இறை ஆட்சி அவருக்குள்ளே இருந்து இல்லையா? அதே ஆவி இயேசுவின் சீடர்களுக்குள்ளே வருகிறதுனால அவர்களுக்கு உள்ளே வெளியே இல்லை, அவர்களுக்கு உள்ளே அந்த இறை ஆட்சி இருக்கிறது. உலகத்தில் ஆட்சி இல்லை. அதுதான் சொல்கிறார். வெளியே ஒன்றும் இருக்காது, அங்கே சாத்தான் ஆட்சி நடக்கும், உங்களுக்கு உள்ள தேவனுடைய ஆட்சி நடக்கும். யோவான் 4:24 தேவன் ஆவியாக இருக்கிறாருன்னு சொல்லி உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுவார். அதை 1 Corinthians 3:16 நீங்கள் தேவனுடைய ஆலயம், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறது என்று அறியாதிருக்கிறீர்களா அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ நம்மையே தேவ ஆலயமாக மாற்றி தேவ ஆவியானவர் தங்கி நடத்துகிற ஒரு அற்புதமான ஒரு அனுபவம். இதுதான் தேவனுடைய ராஜ்யத்தின் இறை ஆட்சியின் முதலாவது நிலை. இந்த உலகத்தில் இருக்கும்போதே நமக்கு உள்ளே ஏற்படுத்தப்படுகிறது. யோவான் 4:4 வாசிக்கிறோம், பிள்ளைகளே நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனாலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ உலகத்தில் இருக்கிறவன் பிசாசனுடைய ஆட்சி இருந்துட்டு இருக்கு. ஆனால் உங்களுக்குள்ளே தேவனுடைய ராஜ்யத்தின் ஆட்சி உங்களுக்கு உள்ளே இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். அப்போ நம்ம தேவாலயமாக மாற்றி நமக்குள்ளே வாசம் பண்ணும்போது தேவனுடைய ஆட்சி, தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ளே இருக்குது. ஆனால் வெளியே உலகத்தினுடைய சாத்தானுடைய ஆட்சி வெளியே நடந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்குள்ளே உலகத்தில் இருக்கிறவர்களும் உங்களுக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர், உள்ளே இருக்கிறவர். சரி, ரோமர் 8:14 எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுறார்களோ அவர்கள் தான் தேவபுத்திரர். இப்போ தேவன் ஆவியா நமக்குள்ளே இருக்கிறார். அந்த ஆவியானவர் நம்ம அவருடைய நியம நீதிகளை நடத்துகிறாருன்னா தேவ ஆட்சி வந்துடுது, நமக்கு உள்ளே வந்து விடுகிறது. அப்போ முதலாவது பரலோக தேவனுடைய ராஜ்யம் இந்த பூலோகில் முதலாவது இயேசுக்குள்ளே இருந்தது, ரெண்டாவது இயேசுவின் சீடர்களுக்குள்ளே இருக்கிறது. அந்த தொடர்ச்சி அந்த இயேசுவின் சீடர்களாகிற பின் செல்லுகிற சீடர்களுக்குள்ளே இருக்கிறது. மற்ற 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் இயேசு ஜெபம் பண்ண சொல்லி கொடுக்கிறார். உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல
பூமியிலையும் செய்யப்படுவதாக. அப்போ பரலோகத்தில் தேவன் அவருடைய ஆட்சி செய்கிறாரு, இது மாதிரி பூலோகத்திலையும் நடக்கணும்னு ஜெபம் பண்ணுங்க. அப்போ எப்படி நடக்கும்? முதலாவது நமக்குள்ள நடக்கும். நமக்குள்ள தேவ அப்படி ஜபிக்கிறவங்களுக்குள்ள தேவ ஆவி வரும், தேவ நியமங்கள் வரணும், தேவ சித்தம் நடக்கும், உலகத்துக்கு எதிராக அவங்க வாழ ஆரம்பிப்பாங்க, இந்த காரியெல்லாம் நடக்கும் என்கிற விஷயம் தேவராஜ்யம் நமக்குள்ளே ஆரம்பிக்கிறது. மற்ற 18:20 சொல்லுவார், 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினால எங்கே இருக்கிறீர்களோ அங்கே அவர்கள் நடுவில் நான் இருக்கிறேன்னு ஆண்டவர் சொல்றார். இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம், 2 பேர் 3 பேர் இயேசு நாமத்தை பாட்டு பாடிக்கிட்டு இருந்தா, ஆராய்ச்சிட்டு இருந்தா அவங்க நடுவில் அவர் வந்துருவாருன்னு தான் இப்போ இயேசு நாம மன்றங்கள் நம்புது. கூடுறாங்க, இயேசுவை ஆராதிக்கும்படி புகழும்படி 2-3 பாட்டு பாடுவாங்க. பாடணுன்னு அவர் அங்கே வந்துருவாராம். அப்படி இங்கே சொல்லலை. என் நாமத்தை சொல்லிட்டு நீங்கள் கூடியிருக்கிறதுனால இல்லை, ஏற்கனவே பார்த்துட்டோம். என்னை குருவாயிட்டு கொண்டு என் சீசரா மாறி என் வசனத்தில் நடந்து தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிற தேவ ராஜ்யத்தின் சீடர்கள் 2 பேராவது 3 பேராவது. இந்த 2 பேர் 3 பேர்னா ரோட்டில் போகிறோம் வரவன்லாம் பேசலை. இயேசுவின் சீஷத்துவத்துக்குள் இருக்கிற 2 பேராவது 3 பேராவது இருந்தால் அவர்கள் நடுவில் இருப்பேன். இது ரொம்ப முக்கியம். இப்போ இயேசுவின் சீஷத்துவம் இல்லை, இயேசு ஆராதனை மன்றங்களில் இயேசுவின் சீஷத்துவம் இல்லைல்ல, அப்போ அவர் வர முடியாது. சீஷத்துவம் இருந்தால் வந்துட முடியும், அதான் உண்மை. சீடர்களாகிய 2 பேராவது 3 பேர் என்பதுதான் இதனுடைய அடிப்படை. இதையும் பிசாசு தப்பாட்டு ஏமாத்தி, அதான் அது மொத்தத்திலே வேத புரட்டு ஆவிதான். இங்கே சொல்லியிருக்கிறது ஒன்றா இருக்கும், அது வேத புரட்டியே வேத புரட்டு மார்க்கமாய் அது மாறிவிட்டது. யோவான் 14:18 இயேசு சொல்லுகிறார், நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன், உங்களிடத்துல வருவேன், நான் வருவேன். அதான் உங்கள் மத்தியில் இருப்பேன்னு சொல்றவர், உங்கள் இடத்துல வருவேன். யார் இடத்துல வருவேன்? ரோட்டில் போற வார இடத்துல வருவேன்னு சொல்லலையே, உங்கள் இடத்துலன்னு சொல்லி சீசரை பார்த்து பேசுறாரு. கடைசியாக எல்லாரும் போயிட்டாங்க. இது மலைப்பிரசங்கம் கிடையாது, தெருப்பிரசங்கம் கிடையாது. அவர் எத்தனையோ பிரசங்கம் பண்ணார், உங்களோடு இருக்கிறேன், அப்படி கிடையாது. எல்லாரும் பண்ண தனியாக சீடர்களோடு இருக்கும்படி பேசுகிற வார்த்தை இது. உங்களை திக்கற்றவர்களாக விட மாட்டேன், நான் உங்கள் இடத்துல வருவேன். யோவான் 14:28 நான் போவேன் என்றும் திரும்பி உங்களிடத்தில் வருவேன் என்றும் நான் உங்களுக்கு சொன்னதை கேட்டீர்களே. சொன்னதை கேட்டீங்கல்ல, நீங்கள் என் அன்பாக இருந்தால் பிதாவிடத்தில் போகிறேன் என்று நான் சொன்னதை குறித்து சந்தோஷப்படுவீர்கள். ஏனெனில் என்னை அனுப்பித பிதா என்னிலும் பெரியவர். பார்த்துடுங்க, இந்த இயேசு நாமக்கார எல்லாம் செய்கிற அக்கிரமத்தை பார்த்துடுங்க. என்னை அனுப்புகிற பிதா பெரியவர், நான் திரும்பி வர்றது எனக்கு தெரியாது, பிதா ஒருவரே அறிவார், நிறைய விஷயங்கள் இருக்கெல்லாம் பல நாட்களில் பார்த்துருக்கோம். இதெல்லாம் வச்சு இந்த வேத புரட்டாவி எப்படி இந்த இயேசு நாம ஆராதனை மன்றங்களை அந்த அந்தி கிறிஸ்துவனாவை ஏமாத்திட்டு இருக்குங்கிறதுக்கு மீன் அத்தாட்சி. என்னை விட பெரியவராக இருக்கிறார், நீங்கள் சந்தோஷப்படுவீர்கள். ஏன்னா நான் உங்களிடத்தில் மீண்டும் திரும்பி வருவேன், அதான் விஷயம். நான் போனாலும் உங்களிடத்தில் வருவேன், உங்களிடத்தில் வருவேன். சீடரிடத்தில் தான் வருவார், இயேசு ஆராதனை மன்றங்களில் வரமாட்டார். யோவான் 20:19 வாரத்தின் 1வது நாளில் சாயங்காலத்தில் சீஷர்கள் கூடியிருந்த இடத்துல யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம்னு சொல்றார். நல்ல கவனிங்க, உங்களுக்கு சமாதானம் அப்படின்னு இயேசு பேசுறாரு. இங்கே 12 சீசர்கள் ஒருத்தன் போயிட்டான், 11 இல்லை வேற இயேசுவோடு கூட இருந்து மற்றவங்களாம் இருந்திருக்கலாம், எத்தனை பேர் இருந்தாங்கன்னு தெரில. சீடர்கள் இருக்கிற இடத்துல தான் வந்து நிற்கிறார். கவனம், அதான் 2 பேர் 3 பேருன்னா ரோட்டில் போகிறோம் வரவன் இல்லை, என்னுடைய சீஷத்துவத்தில் இருக்கிறவர்களுக்குள்ளே தான் நடுவில் தான் நான் வருவேன் என்பது ஆதாரமாக இருக்கிறது. யோவான் 20:26 யோவான் 20:26 68 நாளைக்கு பிறகு, ஒரு வாரத்துக்கு பிறகு மீண்டும் சீடர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் இருந்தார், அவர்கள் நடுவில் வந்து நின்று தோமாவுடைய சந்தேகத்தை தீர்த்தார் என்பதை நாம் பார்க்குறோம். லூக்கா 24:30-31 அவர்களோட கூட அவர் பந்தி இருக்கையில் ஒரு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். அந்த எம்மா ஊருக்கு போன சீடர்கள், அங்கேயும் சீடர்கள், அவர்கள் மத்தியில் அவர் இருந்த சம்பவத்தை பார்க்குறோம். பவுல் சொல்லுகிறார், அப்போஸ்தலர் 13:30-31 தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார். தம்முடனே கூட கலிலேயாவிலிருந்து எருசலேமுக்கு போனவர்களுக்குள்ளே அநேக நாள் தரிசனமாயிருக்கார். அவர்கள் ஜனங்களுக்குள்ளே அநேக நாள் தரிசனமானார் என்ற ஒரு காரியத்தை அநேகருக்கு தரிசனமாக இருக்கிறார் என்று சொல்றார். யாரு? சீடர்கள். 1 Corinthians 15:4-8 அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்குகளின்படி 3ஆம் நாளில் உயிர் தெழுந்தார். கேபானா பேதுருக்கு தரிசனமானார், 12 தரிசனமானார், 500 பேருக்கு அதிகமானவர்களுக்கு ஒரே நேரத்தில் தரிசனமாகியிருக்கார். அநேகர் இந்நாள்வில் இருக்கிறாங்க. பின்பு யாக்கோபு, அதன் பிறகு அப்போஸ்தலர் எல்லாருக்கும் பிறகு எனக்கும் தரிசனமானார் என்று சொல்லி இயேசுவின் சீடர்களாக இருந்தவர்கள் எல்லாருக்கும் மத்தியில் எப்படி வந்தார்,
என்கிறத அவர் குறிப்பிட்டு கூறுகிற ஒரு காரியத்தை நாம் பார்க்குறோம். இங்கே இதை குறித்த பேதுரு அழகாக ஒரு விளக்கத்தை சொல்லுவார். அது அப்போஸ்தலர் 10:40-41. 3ஆம் நாளிலே தேவன் அவரை எழுப்பி பிரத்யட்சமாய் காணும்படி செய்தார். ஆயினும் எல்லா ஜனங்களுக்கும் பிரத்யட்சமாகும்படி செய்யாம அவர் மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு அவரோட புசித்து குடித்தவர்களும் தேவனால் முன்பு நியமிக்கப்பட்ட சாட்சிகளுமாகிய எங்களுக்கே பிரத்யட்சமாகும்படி செய்தார். பத்திலாம் எல்லாருக்கும் தரிசனமாக இல்லை, அவரோடு இருந்த சீடர்களாகிய எங்களுக்கு என்று ஒரு ஸ்பெசிஃபிக்கா ஒரு குறிப்பை சொல்றாருல, அவரோடு கூட அவருடைய சீடத்துவத்தில் இருந்த எங்களுக்கு தான் அவர் தரிசனமானார் என்று குறிப்பிடுறதை பார்க்குறோம். இங்கே கவனிக்க வேண்டியது, இயேசு பாவிகளை ரட்சிக்க வர்றவருங்கிறது நமக்கு தெரியும். பலவேளை பாவிகளாக இருந்தவர்களையும் இயேசு ரட்சிக்க தரிசனமாகி இருக்கிறார் அல்லது பேசி இருக்கிறார் என்ற சம்பவங்களை நம்ம நிறைய சாட்சிகளை நம்ம கேட்குறோம். அப்போ இயேசு யார் யாரை தன் சீடத்துவத்துக்கு அழைக்கிறாரோ, நீங்கள் கவனிக்கணும், தம்முடைய சீடர்களாக இருக்க யார் யாரை அழைக்கிறாரோ அவர்களுக்கு தரிசனமாகிறார், அவரிடத்துல பேசுகிறார். அப்படிதான் தம்முடைய சீடர்களே அவர் தானே போய் கூப்பிட்டு வாங்க, என்னை பின்பற்றி வாருங்கள்னு கூப்பிடுறாரு. அதே பாணியில் இன்றைக்கும் யார் யாரை தம்முடைய சீடத்துவத்துக்கு அழைக்க விரும்புகிறாரோ, சீடத்துவத்துக்கு அழைப்புக்குரிய தகுதி இருக்கிறதோ இல்லையா, பக்தி உள்ளவனை கர்த்தர் தனக்கென தெரிந்து கொண்டாருன்னு சங்கீதத்தில் வாசிக்கிறோம். ஸோ அதுக்கு ஏதாவது ஒரு பின்னணி இருக்கலாம். யார் யாரை தம்முடைய சீடத்துவத்துக்கு அழைக்க தேவன் அவர் சித்தமுள்ளவரோ அவர்களுக்கு தரிசனமாக இருக்கிறார், அவர்கள் கிட்ட போயிருக்கிறார். அப்புறம் அவருடைய சீடத்துவத்தில் இருக்கிறவரிடத்துல எப்போதும் போயிருக்கிறார், இல்லை அடிக்கடி போயிருக்கிறாருங்கிற காரியத்தை பார்க்குறோம். இதுக்கு வெளியே உள்ளவங்க யாரும் இந்த அனுபவத்தை அடைய முடியாது. இயேசுநாம ஆராதனை கண்டவர்கள் ஆராதனை மன்றங்கள் அடைய முடியாது. அவங்க இந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு வந்தால் அடையலாம், அது வேற விஷயம். அதனால தான் அதை சொல்லிட்டு இருக்கிறோம், நீங்கள் இயேசுவின் சீஷத்துவத்துக்குள்ளே வந்துருங்க, இந்த மோசடியை விட்டுருங்கன்னு. அதுதான் நம்ம இவ்வளவு வலியுறுத்தி மீண்டும் மீண்டும் நாம் அதை சொல்ல, அந்த சுவிசேஷம் அதான் இயேசுவின் சுவிசேஷம், சீடத்துவத்தில் வந்துருங்க, சீசராக்கணும் அப்படின்னு தான் அந்த செய்தியை அவர்களுக்கு சொல்லுகிறோம். அப்போ இயேசுவின் சீடத்துவத்திற்கு யார் அழைக்கிறாரோ அவர்களுக்கும் சீடத்துவத்துக்குள் வந்தவர்களுக்கு மத்தியிலே அவர் இருக்கிறார், அவர் தரிசனமாகிறார். இயேசு அவர்கள் மத்தியிலே இருக்கிறேன்னு சொன்னார்ல, அந்த வசனத்துடைய விளக்கத்தை தான் இப்படி நாம் பார்த்தோம். நல்லது. இப்போ வெளிப்படுத்தல் 3:20 வசனத்தில் அது லவதோக்கியா சபைக்கு, இதோ வாசப்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தான், அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். இந்த லவதோக்கியா சபையினுடைய சீர்கேடுகள் எல்லாம் அவர் அங்கே விளக்கினார். அந்த பகுதியில் விளக்கிவிட்டு, நீங்கள் 3:19 வசனத்தில் நான் நேசிக்கிறவர்களை கடிந்து கொண்டு சிக்ஷிக்கிறேன், ஆகையால் நீ ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்பு என்று சொல்லி சபைக்கு உள்ளே பேசினார். சபைக்குள்ளே சொல்லுகிறார், நீ இப்படி போற, மோசடியா போற, இன்னைக்கு இருக்க நிலைமைக்கு சொன்னா என் சீசன் ஆகுன்னு சொன்னா நீ என்ன ஆராதனை செய்து ஏமாத்திட்டு இருக்கிற, என் மாதிரியில் நடக்கல, என் வார்த்தையில் நடக்கல, நீ உங்களுடைய தலைவன்மாருக்கு பின்னால் போகிறா, நீ கள்ள கொள்கையில் நடக்கிற, உங்கள் ஸ்தாபனத்தினுடைய உபதேசங்களில் போகிற, ஏன் பின்னால் வரலன்னா அவர் என்ன செய்கிறாரு, நீ மனம் திரும்பன்னு சொல்லி இந்த நாட்களில் சபையை, இப்போ இதான் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிற செய்தி தான் இது, அவர் எச்சரிக்கிறார், மனம் திரும்பும்படி அழைப்பு விடுகிறார். அன்று லவதோக்கிய சபைக்கு சொல்ல, நீ குருடன், தரித்திரன், நொண்டி, சப்பானி, ஒன்றும் கிடையாது, நான் எல்லாம் இருக்குது, நான் தான் இயேசுடைய மனவாட்டி, நான் அப்படி இருக்கேன் இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கேன். உனக்கு நிலைமை என்னது, நீ தரித்திரன், நீ குருடன், நீ நொண்டி, சத்தியத்தை பற்றி தெளிவு அதெல்லாம் அங்கே மேலே இருக்கு. குருடரும் தரித்திரனும் நர்வாணியமாக இருக்கிறத அறியாமல் எப்படி இருக்கிற, மகிமை கிடையாது, மகிமையின் ரட்சிப்பின் வஸ்திரம் உன்னிடத்துல இல்லை. குருடன்னா உனக்கு சத்தியத்தை பற்றிய வெளிப்பாடு கிடையாது, சத்தியத்தை பற்றிய வெளிப்பாடு கிடையாது, அந்த பகுதியில் மேலே இருக்கிறது. நீங்கள் மேலே உதவிக்க படித்து பார்த்தா தெரியும். ஒன்று இப்பிரபஞ்சத்தின் தேவன் 2 Corinthians 4:4 கிறிஸ்துவன் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளியை பிரகாசமாறாதபடி உன் மனக்கண்களை குருடாக்கி போட்டான். அவன் தான் குருடாக்கி நீ இயேசு ஆராதனையில் போறாய், சீஷத்துவத்துக்கு புறம்பானில் போறாய், என் வசனத்துக்கு எதிரான யூதருடைய கொள்கையில் போறாய், இப்படி ஒன்ன பைபிளை வச்சே குருடாக்கினாய் இல்லையா, உன் குருடாகி இருக்கிறான், ரட்சிப்பின் வஸ்திரத்தை இழந்து விட்டாய். ஆமாம், அப்படி குருடா ஐஸ்வர்யம், அது விசுவாசம் இல்லை. அந்த நெருப்பில் புடப்பட்ட பொண்ணு கலிக்கும் உடுத்திக்குள்ள வெண் வஸ்திரம்லாம் சொல்லியிருக்கு. இது கடையில் வாங்குற வெண் வஸ்திரம் கிடையாது, தேவன் கொடுக்குற மகிமையின் ரட்சிப்பின் வஸ்திரம். கடையில் வாங்குற சொல்லலை, நான் வாங்கணும், என்னிடத்துல வாங்குங்கிறார். இப்படி எல்லாம் அங்கே புத்தி சொல்லியாச்சு. எல்லாம் புத்தி சொல்லிவிட்டு நீ ஜாக்கிரதை என்ன எப்படி இருக்கான்னு பார்த்தியா, நீ ஆகவே ஜாக்கிரதையாக இருந்து என்ன செய், மனம் திரும்பு அப்படின்ட்டு ஒரு மனம் திரும்புதலுக்குரிய அழைப்பை கொடுக்குற காரியத்தை நாம் இங்கே பார்க்குறோம். அப்படி அழைப்பை கொடுத்து விட்டு அவர் என்ன செய்கிறாருன்னா சபையை விட்டு வெளியே போகிறார். இப்போ அடுத்த வார்த்தை வருது, அதாவது ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால், அப்படிதான் வருது இல்லையா.
நீ ஒருவன் என் சத்தத்தை கேட்கணும். சபைக்குள்ள எவ்வளோ நபர்கள் இருந்தார்கள், அவர்களுக்கு நல்ல நிர்பாகியமாக இருக்கு, பரிதாபமாக இருக்கிறார்கள். விசுவாசத்தின் அனுபவம் இல்லை. பொன்னிலும் முறையிடப்பட்ட விசுவாசம் என்ற வசனம் சொல்லுது. அதான் நெருப்பில் உட்படப்பட்ட பொண்ணு. ஐஸ்வர்யம் ஒன்றுனா விசுவாச ஐஸ்வர்யம், தேவ விசுவாசமே கிடையாது. சும்மா ஊழப்படுதான் மிச்சம். ஆமாம், தரித்திரம், ஆவிக்குரிய தரித்திரம் இருக்கிறது. இங்கே சொல்லியிருக்கிற தரித்திரம் சத்தியத்தை குறித்த அறிவில்லாத தரித்திரம். குருடான்னா சொல்லிட்டேன், அது பிரகாசமுள்ள மனக்கண் இல்லாதபடி சத்தியத்தை குறித்த அறிவு இல்லாமல் குருட்டுத்தனம். நிர்வாணின்னா ரட்சிப்பன் வஸ்திரம் இல்லை. நீ இதெல்லாம் அறியாமல் நான் ஐஸ்வர்யவான், திரவிய சம்பனன், குறவில்லை, நான்லாம் நல்லா இருக்கிறேன் அப்படின்லாம் நீ சொல்லிட்டு இருக்கிறதுனால நீ மனம் திரும்பு, என்கிட்ட வா, என்கிட்ட எல்லாம் சரியாப்படுத்து அப்படின்னு சொல்லிட்டு தான் வாசல் படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தாள் அப்படிங்கிறார். அப்போ முதலாவது சபைக்குள்ள பேசினார். சபைக்கு மனம் திரும்புதலின் செய்தியை கொடுத்தா அது மனம் திரும்பலை, திரும்பிச்சா திரும்பலையா தெரியல. இப்போ அடுத்த கேள்வி, எப்பா நீ இதில் எத்தனை பேர் நீங்கள் மனம் திரும்ப விரும்புறீங்க அது சொல்லுங்க. முதல்ல செய்தியை ஓவராலாக சொல்லிட்டு இந்த கூட்டணிக்குள்ளே கிடக்கிறவன் நீ எத்தனை பேர் மனம் திரும்புற அதை சொல்லு. மனம் திரும்புறேன்னாப்பா உனக்குள்ள நான் வர்றேன். தனி நபர்கள், சபையின் நடுவில் கிரியை செய்தவர் இப்போ தனி நபர்களை சொல்கிறார். சரி, இந்த பயவெல்லாம் எப்படி இருக்கான், இவனோட ஒருத்தனையும் எல்லாரையும் மேய்ச்ச முடியாது, வேறாவது வாரியலா 1 or 2 அப்படின்னு தனி நபர்களை கூப்பிடுகிறார். அவர்களுக்குள்ளே நான் பிரவேசிப்பேன். அப்போ என்ன புரிகிறோம், மன்றங்களும் மார்க்கங்களில் இருக்கிறதில்ல விஷயம், இயேசுவோடு இருக்கணும். அப்படி சீஷத்துவத்தில் இருந்தால் தான் அவர் நம்மோட இருக்க முடியும்ங்கிறத புரிஞ்சுக்கிறது தான் இந்த செய்திகளை நாம் சிந்திக்கிறோம். அப்போ இயேசுவின் சீடத்துவத்துக்கு இடமளிக்கிற மனுஷர்கள் நடுவில் தான் அவர் இருக்க முடியும், வர முடியுங்கிறதை புரிந்து கொள்ளணும். பரலோக தேவனுடைய ராஜ்யம் அவருடைய சித்தம் செய்கிற இயேசுவின் சீடர்களுக்குள் மட்டும்தான் இருக்க முடியுமே தவிர வெளியே இருக்க முடியாது. அப்போ அந்த சித்தம் செய்கிற கூட்டத்தார் தான் கிறிஸ்துவின் சபையார்னு பேர். இப்போ இந்த மாதிரி மன்றங்களுக்கு பேர் சபை கிடையாது. சபைன்னு ஒன்றுங்க சொல்லியிருக்குன்னா அது என்னது, பரலோக தேவனுடைய சித்தம் செய்கிறவங்க, உலகத்திலிருந்து தனியாக பிரித்து எடுக்கப்பட்டவங்க, கிறிஸ்துவின் வசனத்தில் இயேசுவின் வசனத்தில் அப்படிலாம் நடக்கிறவங்க, அப்படி ஆவியில் நடக்கிறவங்க தான் சபையார். அடுத்த எல்லைக்கு வர்றோம். இந்த சபையின் நடுவில், இப்படிப்பட்ட இயேசுவின் சீஷத்துவத்தை சபையின் நடுவில் தேவனுடைய ராஜ்யம் இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் இயேசுக்குள்ளே இருந்தது, தனி சீடர்களுக்குள்ளே வருது. அப்படிப்பட்ட தனித்த சீடர்கள் ஐக்கியமாக இணைந்து செயல்படும் போது அவர்கள் நடுவில் வருகிறது என்பதை நாம் அறிகிறோம். அதான் எபேசியர் 2ஆம் அதிகாரம் 19-22 வரை, இனி நீங்கள் அந்நியரும் பரதேசிகளுமாய் தனியாக அநாதைகளை போல அலைய வேண்டாம், பரிசுத்தவான்களோடு சேர்ந்துருங்க, ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமா மாறிடுங்க. மாறி என்ன செய்யுங்க, எப்படி மாறுங்க, அப்போஸ்தலர் தீர்க்கதரிசி என்பவருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டு கிறிஸ்து மூலக்கல்லா இருக்கத்தக்கதா, இயேசு சொன்னது செஞ்சது, அப்போஸ்தலர் சொன்னது செஞ்சதுங்கிற இந்த சீஷத்துவ அடிப்படையிலே பரிசுத்தவான்களின் சங்கமாய், ஒரே நகரத்தாராய், தேவனுடைய வீட்டாராய் நீங்கள் மாறுங்க. இயேசு கிறிஸ்துவுக்கு மேலே, இந்த அஸ்திபாரத்துக்கு மேலே மாளிகையாய் நீங்கள் கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாய் எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே, அப்புறம் தேவன் தம்முடைய ஆவியை கொடுத்துட்டார்ல இயேசுக்குள்ளும் சீசர்களுக்குள்ளும், தேவனுடைய வாசஸ்தலமாய் கூட்டி கட்டப்பட்டவர். இதுக்கு பேர் தான் சபைன்னு பேர். சும்மா அவர் சிலுவையை போட்டுட்டு இயேசுவின் ரத்தம் பைபிளை வச்சுட்டு இயேசுநாதரை ஆராய்ச்சிட்டு இருக்கு பேர் சபை கிடையாதுங்க. சபைங்கிறது இந்த அடிப்படையை சார்ந்தது என்று புரிந்து கொள்கிறோம். எபேசியர் 1:20-23 எல்லா துறைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமை கர்த்தத்துவத்துக்கும் இம்மையிலும் மாத்திரம் இல்லை மறுமையிலும் பெயர் பெற்றிருக்கிற எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாய் அவரை உன்னதங்களிலே தம்முடைய வலது பார்சத்திலே உட்காரும்படி செய்து, இயேசு உட்காரும்படி செய்து, எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற நிறைவான சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலான தலைவராக தந்தருளினார். அப்போ கிறிஸ்துவை தலைவராக இந்த சபைக்கு ஏற்படுத்தி இருக்கிறார். தேவனாக ஏற்படுத்தவில்லை, அதனால தான் அவர் ஆராதிக்க முடியாது. தலைவர், ஆண்டவர், குரு, போதகர், மேய்ப்பர், பிரதான ஆசாரியர்லாம் நாம் நிறைய விஷயங்களை முதல் நாட்களில் சிந்தித்திருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு ஸ்தானத்தில் அவரை வைத்திருக்கிறார். கிறிஸ்துவின் சீஷத்துவத்தில் இருக்கின்ற சபை என்று விளங்கிக் கொள்கிறோம். எபேசியர் 5:23 கிறிஸ்து சபைக்கு தலைவராக இருக்கிறது போல என்று வாசிக்கிறோம். கிறிஸ்து இந்த இயேசுவின் சீஷத்துவத்தில் ஆராதிக்கிறவர்களுக்கு அவர் தலைவர் கிடையாது. ஏன்னா தெய்வம் ஆக்கிட்டாங்கல்ல, இது வேற அது வேற. ஓகே, இயேசுவின் சீஷத்துவத்தில் இருக்கிறவர்களுக்கு அவர் தலைவராக இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மற்றதெல்லாம் சபை கிடையாது. ஸோ இந்த இடத்துல இந்த இயேசு நாம ஆராதனை மன்றங்கள் செஞ்சிருக்கிற ஒரு பெரிய புரட்டு, அடுத்த ஒரு வேத புரட்டையும் நாம் கொஞ்சம் தெளிவு பெற வேண்டியது அவசியம். ஏன்னா இது பைபிளில் இருக்கக்கூடிய வேத புரட்டு, அதை பார்க்கணும். அதாவது இயேசுவும் அவருடைய அப்போஸ்தலரும் ஆதி சபையாரும் தூய ஆவியாகிய பிதாவைத்தான் தொழுகை செய்ய சொன்னார்கள் என்பதை தெள்ள தெளிவாக பார்த்துட்டோம்.
அந்த தூய ஆவியா இருக்கிற பிதாவை தான் தொழுகை செஞ்சார்கள்ங்கிறதையும் பார்த்துட்டோம். இயேசுவின் தொழுகை பார்த்தோம், அப்போஸ்தலருடைய தொழுகை பார்த்தோம், ஆதி திருச்சபையாருடைய தொழுகை பார்த்தோம். எல்லாம் தெளிவாக இருக்கிற ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் இதுக்கு முரண்பாடான ஒரு விஷயம், இதுக்கு ஒரு எதிரான முரண்பாடான ஒரு வேத புரட்டை இந்த பைபிளே பிசாசு சத்திய புரட்டன் வேத புரட்டன் அரங்கேற்றிட்டான். இது பைபிளை படிச்சுட்டு வரும்போது தெரியுது. எப்பா இது இவ்வளவு நேரம் பார்த்தது ஒன்று, இதுக்கு முரண்பாடா இது எப்படி வந்ததுன்னு ஒரு பிரச்சனை அதை பரிசுத்தாவியானவரின் துணை கொண்டு வாசிக்கிறவருக்கு வந்துடும். இது பிசாசனுடைய புரட்டு. இயேசுநாதர்கிட்டயே தாளக்குதியும் பாதங்கள் கல்லில் இடராதபடி ஏந்தி கொண்டு போவார்கள் என்று எழுதியிருக்கிறேன்னு வசனம் பேசுகிறான். இங்கே சொல்லி இருக்கிறது வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி தூதர்களை ஏந்தி கொண்டு போவார். அவன் குதியுங்கிற வார்த்தையை பற்றி எவ்வளோ சாமர்த்தியமாக பேசின பிசாசு. ஏசுனார்கிட்டே பேசின நம்ம விடுவானு, பைபிள்லேயே அவன் வேலையை காட்டியிருக்கான். அதை நம்ம பார்த்துருவோம். நீங்கள் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 16 to 21 வரை உள்ள விஷயத்தில் வசனத்தில் அப்போஸ்தலர் 2:16-21 தீர்க்கதரிசி ஆகிய யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே இது நடந்தேறுகிறது. கடைசி நாளில் நான் மாம்சமான யாவர் மேல் என் ஆவியை ஊத்துவேன். அப்பொழுது உங்கள் குமாரன் குமாரத்திலும் தீர்க்கதரிசனம் சொல்வார்கள். உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். என்னுடைய ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரர் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். அல்லாமலும் உயர வானத்தில் அற்புதங்களையும் தாழ பூமியிலே ரத்தம் அக்கினி புகைக்காடு ஆகிய அதிசயங்களை காட்டுவேன். கர்த்தருடைய பெரிதும் பிரகாசமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் ரத்தமாகவும் மாறும் சொல்லிட்டு 21ஆம் வசனத்துல அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று தேவன் உரைத்திருக்கிறார். முதலாவது சொன்ன விஷயம் சூரியன் இருளெல்லாம் மாறும், அப்படி ஒரு கடைசி நாள் இருக்கிறது. அதுக்கு முன்னால அந்த நாள் வரும் முன்னே ஒரு காரியம் நடக்கணும். அது எல்லார் மேலும் தூய ஆவியை ஊற்றுவார். அதுதான் இப்போ பேதுரு தான் அதை பேசுகிறார். அதுதான் இப்போ அந்த ஆதி திருச்சபையின் தொடக்க சம்பவம். அதுதான் பெந்தெகோஸ்தே நாளில் நடந்த சம்பவம், பிரசங்கம். அவர் சொல்கிறார், அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் ரட்சிக்கப்படுவான். இதுதான் விஷயம். ஏற்கனவே இயேசுவை கர்த்தராக்கி கர்த்தரை யூதருடைய கடவுளாக்கி ஒரு நாடகம் நடத்தினதை நம்ம நிறைய ஆராய்ஞ்சு படிச்சிட்டோம். இப்போ கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வன் ரட்சிக்கப்படுவான்னு ஒரு வரைச்சிருக்கு. அப்போ இதன்படி கர்த்தருடைய நாமம் இயேசு தான். கர்த்தருடைய நாமம் இயேசு தான். அப்போ அவருக்கு கர்த்தருங்கிற நாமத்தை கொடுத்தாச்சு. இனி இந்த கர்த்தரை தான் இப்படி தான் அவங்க கொண்டு வர்றாங்க. கர்த்தருங்கிற நாமத்தை கொடுத்தாச்சு, கர்த்தருடைய நாமத்தை. ஏற்கனவே நம்ம பார்த்தோம், பிலிப்பியர் 2:5 படிக்கும்போது சிலுவன் மரண பரியந்தம் தாழ்த்தினார், தேவன் எல்லாவற்றுக்கும் மேலா உயர்த்தி கர்த்தருங்கிற நாமத்தை கொடுத்தார். இயேசுவின் சிலுவை பலிக்கு பிறகுதான் கர்த்தருங்கிற நாமம் அவருக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் கர்த்தரை விட தேவன் பெரியவர். அதனால தான் பேதுரு அப்போஸ்தலர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாகன்னு தொழுது கொண்டாங்கங்கிற வசனம் எல்லாம் பார்த்துட்டோம். இப்போ யோவேல் சொல்றாரா கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வரும் ரட்சிக்கப்படுவான். எந்த கர்த்தரை தொழுது கொண்டிருக்கணும் நம்ம சிந்திச்சா, நீங்க அதை புதிய மொழிபெயர்ப்புல அப்பொழுது ஆண்டவரின் திருப்பெயரை சொல்லி வேண்டுவோர் யாவரும் தப்பி பிழைப்பர்னு இருக்கு. இந்த 21ஆம் வசனம், ஆண்டவரின் திருப்பெயரை சொல்லி வேண்டுகிறவர் ஜெபிக்கிறவர்கள் தப்பி பிழைப்பார்கள் அப்படின்னு இருக்கு. அது அங்கே இருக்கட்டும். இப்போ யோவேல் தீர்க்கதரிசியின் காலத்தில் யெகோவா என்கிற நாமம் தான் தொழுகை செய்யப்பட்டு வந்ததுங்கிறது நமக்கு பைபிளில் தெரிஞ்ச விஷயம். அதுதான் யெகோவா சாட்சிக்காரெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரி இருக்கட்டும், அது அந்த பக்கம் இருக்கட்டும். இப்போ இந்த அந்த யெகோவாவுடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் தான் ரட்சிக்கப்படுவான்னு தான் யோவேன்னு சொல்லியிருக்க முடியும். ஒரு புதிய கர்த்தர் சொல்ல முடியாதுல்ல. நான் நேற்றும் இன்றும் என்று மாறாதவர், நானே கர்த்தர், என்ன இல்லாமல் வேற கர்த்தர் கிடையாது, எனக்கு சமமானவர் கிடையாதுன்னா நாம நிறைய வசனங்களை பார்த்துட்டோம். அப்போ இன்னொருத்தரை சொல்ல முடியாது. இது முதல் பிரச்சனை. அது சொல்லியிருந்தா யெகோவாவாகிய அந்த இஸ்ரவேலர்கள் தொழுது கொண்டு வந்த அந்த கர்த்தரை தான் தொழுகை செய்ய வேண்டும் அப்படிங்கிறதா அந்த செய்தியாக இருக்கணும். அப்படிதான் அதுக்கு வசனத்தை நாம மொழிபெயர்க்கணும். அது யோவேல்ல 2:32 இருக்கு. அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் அவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தர் சொன்னபடி சீயோன் பர்வதத்திலும் எருசலேமிலும் கர்த்தர் வரவழைக்கு மீதியா இருக்கிற இடத்துல ரட்சிப்பு உண்டாயிருக்கும் என்கிற விஷயம். அது புதிய மொழிபெயர்ப்பில் அப்பொழுது ஆண்டவரின் திருப்பெயரை சொல்லி வேண்டுவோர் யாவரும் தப்பி பிழைப்பர் என்று சொல்லி தான் அங்கேயும் அந்த புதிய மொழிபெயர்ப்பு சற்று வித்தியாசமாக இருக்கிறது. சரி, எப்படியும் இதில் என்ன விஷயம்னா, இப்படி ஒரு விஷயம் இருந்திருந்தா இயேசு சொல்லி இருக்கணும், நான் தான் இனி கர்த்தரு, என்ன தொழுது கொள்ளணும்னு சாத்தான்ட்ட பேசியிருக்கணும். சமாரிய ஸ்திரீட்ட நான் தான் இனி உள்ள கர்த்தரு, என்னை தொழுது கொள்ளும் காலம் வரணும்னு சொல்லியிருக்கணும். தேவன் ஆவியா இருக்கிறாரு, நான் இல்லை ஆவி ரூபம்னு அவர் சொல்லி இருக்கக்கூடாது. பிதாவை ஸ்தோத்திரிக்கிறேன்னு சொல்லப்படாது. அப்புறம் அப்போஸ்தலனாகிய பேதுரு 1 பேதுரு 1:3 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாகுதான்னு சொல்லி இருக்கக்கூடாது. எபேசியர் 3:16 கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை நோக்கி முழங்கால் படிட்டு ஜெபிக்கிறேன்னு பவுல் சொல்லி இருக்கக்கூடாது.
அதெல்லாம் நம்ம நிறைய பார்த்துட்டோம், நிறைய எங்கெல்லாம் பார்த்துட்டு அதெல்லாம் தப்பாயிடும்ல. எப்படி இந்த முரண்பாடு வந்துன்னு கேள்வி வரிசையாக வந்துட்டு வர்றோம். இது முரண்பாடாக தெரிஞ்சால் இதில் என்ன நடந்தது, இதில் எது சரி என்று ஆராய வேண்டிய ஒரு காரியம் இருக்குது. எவ்வளவு முரண்பாடாக இந்த இயேசுநாம மன்றங்கள் இந்த பைபிளுக்குள்ளேயே புகுத்தி இருக்காங்க பாருங்கள், மொழிபெயர்ப்பிலையில புகுத்தி இருக்காங்க பாருங்கள். நிச்சயமாக அது இந்த கர்த்தர் கிடையாது. ஏன்னா அவன் இயேசுவே சொல்லலைல்ல, அவர் பிதாவை தொழுது கொண்டு மாதிரி காண்பிச்சு நான் சொன்னது மாதிரி இப்படி செய்யணும்னு எல்லாம் சொல்லி அப்போ சொல்ல ஆதி திருச்சபையாரும் செஞ்சது. ஆமாம், நம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசு நாமத்தில் அற்புதங்களை நடக்கும்படி செய்தரலாம்னு ஜெபம் பண்ணாங்கிறத ஆதி திருச்சபையாருடைய ஜெபம் இதெல்லாம் பார்த்துட்டு தானே இங்கே வர்றோம். இங்கே வரும்போது இது புரட்டு பிசாசு பிடிபட்டிருக்கணும். சாதாரண ஆனாளுக்கு பிடிபடும். ஆனால் இவங்கள குருட்டாட்டம் பண்ணுற ஆவி இல்லை, மனக்கண்களை குருடாக்குன்னு அந்த கிறிஸ்துவ ஆவியின் பிடியில் இவங்க இருக்கிறதுனால இவங்களுக்கு அதை அந்த கள்ளத்தனத்தை கண்டுபிடிக்கல. சரி, இது முதல் விஷயம். அப்போஸ்தலர் 9:14 இங்கேயும் உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற யாவரையும் கட்டும்படி அவன் பிரதான ஆசாரியரிடத்தில் அதிகாரம் பெற்றிருக்கிறானே என்றான். உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற யாவரையும் கட்டும்படி இந்த சவுல் வந்திருக்கிறான் அப்படின்ட்டு அனனியா இயேசு இடத்துல நேரடியாக பேசுகிற அந்த செய்தி. உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறேன்னு இருக்கு, பார்த்துடுங்க. ஏற்கனவே இயேசுவும் அப்போஸ்தலனும் யாரும் தொழுது கொள்ளலைங்கிறத விலா வாரியாக பார்த்தாச்சு. அப்படின்னா அந்த வார்த்தை இங்கே எப்படி உம்முடைய நாமத்தை நாங்கள்லாம் தொழுது கொள்ளுகிறோம் அப்படின்னு வார்த்தை இங்கே எப்படி வந்திருக்கப்படாது. முரண்பாடாச்சா? வேத புரட்டு. அதே 14:9-14 புதிய மொழிபெயர்ப்பு, கத்தோலிக்க மொழிபெயர்ப்பு, வேறு மொழிபெயர்ப்பில் நீங்கள் ஒரிஜினல் எல்லாம் போனால் எப்படி இருக்குது தெரியுமா? அங்கே இருக்குது. நீங்கள் பைபிள் ஸ்டைலில் கிடைக்குது புதிய மொழிபெயர்ப்பு. உன் பெயரை அறிக்கையிடும் அனைவரையும் கைது செய்வதற்காக வந்திருக்கிறானே. அறிக்கையிடுகிற அனைவரையும் இருக்குது. அறிக்கையிடுறேன்னா என்னது? இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று அறிக்கையிடுகிறேன், இதுதானே அறிக்கை. இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவன் எல்லாமல் உலகத்தை ஜெயிக்கிறவன் யாரு? இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று அறிக்கையிடுகிற தான் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கணும் யோவான் சொன்னார். அதுதானே அறிக்கை. இதை தொழுகைன்னு திருத்தினாங்கல்ல, இதான் வேத புரட்டேன். ஒரு வாசனை வார்த்தை லேசாக ட்விஸ்ட் பண்ணிட்டா அப்புறமா கதை தலைகளா சீசத்தை ஆராதனைக்கு போயிடும். இயேசுவின் சீடா பின்பற்ற வேண்டிய சூழ்நிலை அனைத்தையும் உடைச்சாச்சு. இயேசுநாம மன்றங்களை எப்படி இந்த அந்தி கிறிஸ்துவ நாவி குருடாக்கி இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போஸ்தலர் 9:20 தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று யாரு சவுல் ஆலயங்களில் பிரசங்கித்தான்னு எழுதியிருக்கு. அனன்யா ஜெபம் பண்ணியாச்சு, கண்ணை திறந்தாச்சு. உடனே அவன் தேவாலயத்தில் எப்படி பிரசங்கம் பண்ணானா? இயேசு தேவனுடைய குமாரன். இயேசு தேவன் பிரசங்கம் பண்ணலை, தேவனுடைய குமாரன் பிரசங்கம் பண்ணார். இப்போ அனன்யா சேர்ந்த ஆளுகளெல்லாம் இயேசுநாதரை தான் தொழுகை செஞ்சுருக்காங்கன்னு வச்சுக்கோ. அப்படி வச்சுருந்தா இந்த பவுலுக்கும் அதுதானே படித்து கொடுத்துருக்கணும். இயேசு தான் புதிய கர்த்தர், புதிய கடவுள், இவரை தான் நம்ம ஆராதிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கணும். அப்போ இவர் என்ன பிரசங்கம் பண்ணியிருக்கணும்? இயேசு தான் புதிய கடவுள், புதிய தேவன், அவர் ஆராதிக்கணும்னு சொல்லியிருக்கணும். அவர் அப்படி சொல்லலைல்ல. உடனே தாமதமின்றி உடனே அவர் பிரசங்கம் பண்ணுறார், இயேசுவே தேவனுடைய குமாரன் என்று அவன் பிரசங்கம் பண்ணான். அது புதிய மொழிபெயர்ப்பில் அவர் இயேசுவே இறைமகன் என்று தொழுகை கூடங்களில் பறைசாற்றினார். தொழுகை கூடங்களில், ஆராதனை மன்றங்களில் இவர் இயேசுவை தொழுது கொள்ளுங்கன்னு சொல்லலை, இயேசு இறைமைந்தன், இறைவன் சொன்னாதானுங்க தொழுகை செய்ய முடியும். இறைமைந்தன் சொன்னால் அவரை தொழுகை செய்ய முடியாதுல்ல, பிரச்சனை ஆயிடும்ல. அங்கே போய் சொல்லார், இயேசு இறைமைந்தன் தான், நீங்கள் இறைவனை தொழுது கொள்ளுங்க, இவரை இறைமகனை அறிக்கையிடுங்க. இப்படி தான் அதே பவுல் பிரசங்கம் பண்ணார், அதுதான் செஞ்சார். வேற வசனத்தில் பார்த்துட்டோம். அப்போஸ்தலர் 9:21 கேட்டவர் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு எருசலேமில் இந்த நாமத்தை தொழுது கொள்கிறவர்களை நாசமாக்கி இங்கேயும் அப்படிப்பட்டவர்களை கட்டி பிரதான ஆசாரியரிடத்தில் கொண்டு போகும்படி வந்தவன் இவன் அல்லவா என்றார்கள். அது இன்னொரு சூழ்நிலையில் பவுலை பற்றி சொல்கிறான். இங்கேயும் இந்த நாமத்தை தொழுகை செய்கிறவர்களை நாசமாக்கி, எவ்வளவு வேத புரட்டு கள்ளத்தனம் பிசாசு செஞ்சுருக்கான் பாருங்க. இப்போ அதே வசனத்தை புதிய மொழிபெயர்ப்பு என்ன சொல்லுதுன்னு கேட்போம். தமிழில் தான், கேட்டவர் அனைவரும் மலைத்து போய் எருசலேமில் இந்த பெயரை அறிக்கையிடுபவரை ஒழிக்க முற்பட்டவன் இவன் அல்லவா. இங்கேயும் அறிக்கை தானே வந்தது. அறிக்கைன்னு சொல்ல வேண்டியதை தொழுகைன்னு மாத்துறாங்க. வேத புரட்டு ஆவி, அந்தி கிறிஸ்து அசுத்தாவின் பிடியில் இந்த மன்றங்கள் சிக்கி இருக்கிறது. இவங்களுடைய கையில் வச்சிருக்கிற மொத்தத்தையும் அப்படி தான் வச்சிருக்கானுவன் என்கிற அளவுக்கு அந்த உண்மைகளை ஆராய்ந்து படிக்கும்போது நாம் புரிந்து கொள்கிறோம். அப்புறம் 1 கொரிந்தியர் 1:2 கொரிந்துவிலே இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாய் இருக்கிற தேவனுடைய சபைக்கும் எங்களுக்கும் தங்களுக்கும் ஆண்டவருமாய் இருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எங்கும் தொழுது கொள்ளுகிற அனைவருக்கும் எழுதுகிறதாவது. இது கொரிந்து சபைக்கு எழுதுகிற நிருபம் இல்லையா? கொரிந்து சபைக்கு எழுதுகிற 1 கொரிந்தியர் 1:2 தான். அந்த தொடக்கத்தில் சொல்றார். அப்போ எப்படி தேவனுடைய சபையாம், தேவன்
அவருக்கு ஒரு சபை. அப்புறம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த சபையில் தேவனை தொழுது கொள்ள இல்லையா? அந்த போக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. தேவனுடைய சபையில் தேவனை தொழுது கொள்ள மாட்டாங்களாம். அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தான் தொழுது கொள்றாங்களாம் அப்படின்னு ஒரு காரியத்தை அவர் அங்கே சொல்றார். நீங்கள் நல்லா கவனிக்கணும். இதே இதே கொரிந்து சபைக்கு எழுதின நிருபத்தில் அதாவது 2வது நிருபமா 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வருவோமா? அங்கே என்ன படிக்கிறோம்? 2 கொரிந்தியர் 1:3 நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகலவித ஆறுதலின் தேவனானவருக்கு ஸ்தோத்திரம். இங்க தேவனுக்கு ஸ்தோத்திரம், அங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படி இந்த முரண்பாடு வந்து? ஒரே கொரிந்து சபை தாங்க. முதல்ல எழுதின கடினம், இது 2வது எழுதின கடினத்தில் சொல்றது. அங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை தொழுகை செய்கிறவர்களுக்கு எழுதுகிறேன்னு சொன்னாராம். இங்கேயும் அதே 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் தொடக்கத்திலே இங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம்னு ஆரம்பிக்கார். எவ்வளவு கள்ளத்தனம் நடந்திருக்கு பாருங்க. இதே விஷயத்த புதிய மொழிபெயர்ப்பில் நாம பார்த்தா என்ன புதிய மொழிபெயர்ப்பு சொல்லுது? இயேசு கிறிஸ்துவோடு இணைக்கப்பெற்று தூயோர் ஆக்கப்பட்டு இறை மக்களாக இருக்க அழைக்கப்பட்டுள்ள உங்களுக்கு எல்லா இடங்களிலும் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிக்கை இடுகிற யாவருக்கும். இயேசுவோடு சீஷத்துவத்தில் இணைக்கப்பட்டிருக்கீங்க, அவ்விதமாக தேவனுடைய இறை மக்களாக இருக்கிறீர்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ நாமத்தை அறிக்கை பண்ணுறீங்க, தேவகுமாரன் என்று அறிக்கை பண்ணுறீங்க. பார்த்தீங்களா? அறிக்கைங்கிறத தொழுகைன்னு இந்த வேதபுர டாவி எவ்வளவு மோசடி செஞ்சிருக்கு. இது என்ன? இதுதான் அப்போஸ்தலர் 9:20 சொன்னார்ல, இயேசு தேவனுடைய குமாரன் என்று பவுல் அறிக்கையிட்டான், பவுல் பிரசங்கம் பண்ணான். இந்த பவுல் தான் யாரு? இந்த கொரிந்து நிருபம் என்ன எழுதினார்ல, இந்த பவுல் தான் தேவனுடைய குமாரன் என்று பிரசங்கித்தான். அப்போஸ்தலர் 8:37 அந்த கந்தாக்கு மந்திரியினுடைய ராஜஸ்திரியினுடைய மந்திரி அவன் என்ன சொல்றான்? இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொன்னான். நான் சாங்கிருதான் தேவன் என்று சொல்லலையே, தேவனுடைய குமாரன்றது எல்லாமே அப்படிதான் வருது. தேவனுடைய சன் ஆஃப் காடுங்கிற கான்செப்ட் கிளியரா இருக்கு. மற்றதெல்லாம் பொரட்டு, கள்ளத்தனம். பிசாசு இயேசுநாதர்கிட்ட வேத பொருட்டு பேசினான்ல, அது பொருட்டே பேசினவன் இயேசு நாமத்தை பயன்படுத்துகிற பைபிள் வச்சிருக்கிற ஆளுகளுக்குள்ளே அந்த ஆளுகளை வச்சு ஒரு பக்கத்தை புரட்டி விட்டுட்டான். சில ஆளுகளை வச்சு அவன் வேலையை செஞ்சு விட்டுட்டான். அப்புறம் அவங்க ஆளுகளே சந்தேகம் வந்துட்டு, கொஞ்சம் ஆளுகளுக்கு சந்தேகம், ஆமாம் இப்படி வந்திருக்கப்படாது, இது எப்படி முரண்பாடாக வருதுன்னு அவங்கள சிந்திச்சிருக்கலாம், சிலர் சிந்திச்சிருக்கிறாங்க. அந்த மொழிபெயர்ப்பு இப்படி இருக்குது, முதல் இயேசு அப்படி சொல்லார், அப்போ மூல மொழியில் என்ன இருக்குன்னு போய் பார்த்தா, ஆமாம் அது அறிக்கை தான் சரி, அதுக்கு அந்த வார்த்தைக்கு சரியான பொருள் அறிக்கை தான், அது தொழுகை இல்லை, தப்பாக போட்டாங்க. அதுக்கு எப்பிக்கலாமை ப்ரோஸ்கினியோன்ட்டு 2 வேர்டு இருக்குது. அறிக்கை பண்ணுறதுக்கு ஒரு வார்த்தை, தொழுகை செய்கிறதுக்கு இன்னொரு வார்த்தை, 2 வார்த்தை இருக்குது. இதெல்லாம் ஆராய்ஞ்சு தான் அடுத்தது ஐயோ தப்பு பண்ணிட்டோம், எவனை பிசாசு நுழைஞ்சிட்டான்னு வேற ஒரு ஆள் திருத்திருக்காங்க. சரி, நல்லதுதான். எப்படியோ இயேசுவின் போதனைகளையும் மாதிரியில் நடக்கிற இயேசுவின் சுவிசேஷத்தை, இயேசுவின் சீடத்துவத்தை இல்லாமாக்கி இயேசு அவமரியாதை செய்கிறதுக்காக இந்த இயேசு நாம ஆராதனை மந்தங்கள் எந்த அளவு வேதத்தை புரட்டி இருக்கிறதுங்கிறது ஆச்சரியமா இருக்குல்ல. இயேசுவை கனம் பண்ணால் அவர் கூட இருந்தாகணும், அவர் சொன்னதை செஞ்சாகணும், அவருக்கு கீழ்ப்படிஞ்சாகணும், அவருக்கு மாதிரி. இந்த இயேசுவின் சீஷத்துவத்தில் யாரும் நடக்கப்படாதுங்கிறதுக்காகவே வஞ்ச புகழ்ச்சி அணின்னு சொன்ன மாதிரி அவரை புகழுகிறது மாதிரி பழிக்கிறது, அவரை ஆராதிக்கிறது மாதிரி அவரை அசட்டை பண்ணுற ஒரு காரியத்தை செய்கிறதுக்காகவே இந்த மோசடியெல்லாம் அவங்க பைபிளில் அரங்கேற்றி இருக்கிறாங்க. இயேசுவின் சீடராக விரும்புகிறவர்களும் இயேசுவுக்கு மற்ற மனிதர்களை சீடராக்க விரும்புகிறவர்களும் இந்த மோசடிகளை குறித்த ஒரு தெளிவோடு இருக்க வேண்டியது அவசியம். இந்த தெளிவு நமக்கு வேணும். இந்த நாட்களில் இந்த தெளிவு நமக்கு அவசியம். இயேசுவின் சீடத்துவமாகிய பரலோக ராஜ்ய அனுபவமும் நமக்கு தெளிவாக தெரிய வேண்டியது அவசியமான காரியம். அப்போ இயேசுவின் சீடராகிறத பற்றி தான் சிந்திக்கிறோம். பரலோக ராஜ்யம், பூலோகத்துக்கும் பரலோகத்துக்குள்ள வேறுபாடு நம்ம பார்த்துட்டோம். மற்றபடி 2 எஜமான ஊழியம் செய்ய முடியாது, பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் செய்ய முடியாதுங்கிற வசனம் எல்லாம் நம்ம கடந்த காலத்தில் பார்த்துட்டோம். ஸோ இந்த சூழ்நிலையில் இயேசுவின் வார்த்தை மாதிரி, அப்போஸ்தலருடைய வார்த்தை மாதிரி, தூய ஆவியானவருடைய வழிநடத்துதல் என்படி நடக்கிற கிறிஸ்துவின் சபையாராய், முதலாவது இயேசுக்குள் பரலோக ராஜ்யம் இருந்தது, 2வது அவருடைய சீடர்களுக்குள்ள இருந்தது, 3வது அந்த சீடர்கள் கூடிய சபைக்குள்ள இருந்தது இந்த பரலோக ராஜ்யம். அடுத்தது இங்க இந்த ராஜ்யத்தினுடைய முழுமை இங்க தற்காலிகம் இருக்கணும், டெம்பரரி, அது
பரலோகத்தில் அவர் இருக்கிற இடத்துல நாம் அடைய போகிறோம். அதை அடுத்த பகுதியில் நம்ம பார்க்கலாம். இது இப்போ இங்கே உலகத்தில் நாம் இயேசுவின் சீடர்களாக எப்படி வாழுவதுங்கிறத நமக்கு பிரச்சனை. அதில் சரியாக இருந்துட்டா அதுக்கப்புறம் கிடைக்க வேண்டிய இடம் கிடச்சிரும், போக வேண்டிய இடத்துக்கு நம்ம போய் சேர்ந்துடலாம். அதுக்காக ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரிஸ்க் இந்த சீடத்துவமாய் நான் வாழ வேண்டிய கால அனுபவம். இந்த அனுபவம் தான் நமக்கு பரலோக அல்லது அவர் இருக்கிற புதிய சரீரம், புதிய மகிமை நமக்கு கொடுக்க போகிறது என்பது நமக்கு தெரியும். ஆகவே தான் இந்த காலத்து காரியங்களை நாம் முக்கியப்படுத்துகிறோம். நல்லது. அநேக வசனங்களை பார்த்துருக்குறோம். எல்லாம் இதில் சம்மந்தமாக உங்களுக்கு சந்தேகங்கள் இப்போ நான் நிறைய விரிவாக நான் மட்டும் சொல்லிட்டு போகிறேன். சந்தேகம் இருந்தால் கேட்கலாம். என்னுடைய வாட்ஸ்அப் இருக்குது, மற்ற யூடியூப் சேனல் இருக்குது. உங்கள் சந்தேகங்களை நீங்கள் அது வாய்ஸ் மெசேஜ் ஆகவோ அல்லது டைப்டு மெசேஜ் ஆகவோ நீங்கள் சொன்னால் நான் அதை பற்றி சிந்திக்கணும். உங்கள் கருத்துக்களையும் நீங்கள் சொன்னால் அதை குறித்து கண்டிப்பாக சிந்திக்கணும். ஆனால் அந்த சாத்தாங்கூட்டத்தார் இருக்கிறாங்க. நாங்கள் நிறைய இந்த அந்திகிறிஸ்துவின் ஆவி பிடிச்ச கூட்டங்களை பார்த்துருக்கோம். அந்த ஆவி கூட்டங்களுக்கு இதுக்கெல்லாம் வராது. அது பேசவே செய்யாது. அப்படியே அமைதியாக இருந்துட்டு, ஏன்னா இதுகிட்ட பேச முடியாது, பேசுறதுக்கு விஷயம் இல்லை. அந்த ஆவி நீங்கள் பேசாத குருடாக்கிறோம், கொஞ்சம் நேரம் ஆஃப் ஆக்கிறோம், மைண்டை அப்படியே ஆஃப் ஆகிருப்பான், போயிடுவான். அது அந்த இதில் தான் போயிட்டே இருக்கும். அவர் விட்டுருவார், வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு அவர் ஒப்பு கொடுத்துட்றாரு. சிலர் இந்த வசனங்களை ஏற்றுக்கொள்ளாமல் இப்படி இல்லை, அப்படி இல்லை, இப்படி எப்படி இருந்தாலும் சரிப்பா இருக்கிறத வரிசைப்படுத்தி கொண்டு வா. அதனால தான் ஈஸியாக சிம்பிளாக சொல்வேன், ஏசு சொன்ன மாதிரியில் நடந்துட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது. அவருக்குள்ளே இருந்த ஆவி வந்தால் செம்மையாக நடந்துடும். இப்போ ஒன்றுமே இல்லைங்கிறத நம்ம பார்த்துட்டோம். இயேசுக்கும் அப்போஸ்தலருக்கும் சம்பந்தமே இல்லாத காரியங்கள் இயேசு நாமத்தில் நடக்குதுன்னா இதுக்கும் இயேசுக்கு சம்பந்தம் இல்லை. இது அந்திகிறிஸ்துவின் ஆவியில் நடக்கிறதுங்கிறது தெளிவானது தானே. இதுக்கு மேலே ஆண்டவர் சொல்லுவார், பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் என்னிடத்துல வரமாட்டான். ஆமாம், நான் சுயமாய் பேசுகிறேனோ இல்லைங்கிறத அவன் பிதா ஒருவனுக்கு யாருக்கு வெளிப்படுத்த சித்தமாக இருக்கிறாரோ அவங்களுக்கு தான் அதை வெளிப்படவும் செய்யும். இல்லைன்னா மற்றவங்க அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆமாம், அவர் இந்த ஆள் அப்படி சொல்கிறான், அந்த ஆள் இப்படி சொல்கிறான் அப்படின்ட்டு குழப்பம் உண்டு பண்ணிட்டு போகிறதுமான தவிர அவன் உண்மையில் நடக்க மாட்டான். அதுதான் உண்மை. இப்போ அதை இயேசுநாதரே சொல்வார், நான் பேசுகிறது பிதாவின் சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவன் தான் இதை அறிந்து கொள்வான்னு சொல்வார். மற்றவர்கள் இதை அறிந்து கொள்ள மாட்டார்கள். நான் சுயமாக பேசவில்லை, நான் பேசுறது தேவ சித்தப்படி பேசுகிறேனாங்கிறத யார் அறிஞ்சுக்கிடுவான்னா தேவ சித்தத்தின்படி செய்ய விருப்பம் உள்ளவன் தான் அதை அறிந்து கொள்ள முடியும், மற்றவங்க அதை அறிந்து கொள்ள முடியாது அப்படின்னு இயேசு சொன்ன வசனம் நம்மிடத்துல இருக்கிறது. அது மத்தேயு 7:18. சுயமாக பேசுகிறவன் சுய மகிமையை தேடுகிறான், நான் சுயமாக பேசலை. இந்த தேவன், இந்த உபதேசம் தேவனால் உண்டாயிருக்கிறது. நீங்கள் யோவான் 7:17 வரும்போது அவருடைய சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவன் அவன் இந்த உபதேசம் தேவனால் உண்டாயிருக்கிறதோ நான் சுயமாய் பேசுகிறதோ என்று அறிந்து கொள்வான். இது ஒரு முக்கியமான வசனம். பரலோக பிதாவுடைய சித்தப்படி செய்ய மனது உள்ளவன் மட்டும்தான். யோவான் 7:17 இல்லையா? யோவான் 7:17. பரலோக தேவனுடைய சித்தத்தின்படி செய்ய மனசுள்ள மட்டும்தான் இது சுயமாக பேசுகிறதா, இது தேவ சித்தப்படியான வார்த்தை தாங்கிற புரிஞ்சுக்கிடுவாங்க. தேவ சித்தப்படி செய்ய விருப்பம் இல்லாதவங்க, அந்திகிறிஸ்துவின் ஆவியின் பிடியில் இருக்கிறவங்க, குருட்டாட்டத்தின் வல்லமையில் இருக்கிறவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டான். இவனுக்கு தான் பிதாவுக்கு சம்பந்தமே இல்லையே, பிதா இவனை இழுத்துக்கொள்ள இல்லையே, பிதா சித்தம் செய்கிற இவனுக்கு இஷ்டமே இல்லையே, இவனுக்கு எதுக்கு இதை விளங்கணும்? அவன் ஏதாவது கள்ளத்தனம் குதர்க்கம் பண்ணிட்டு இப்படி தான் எத்தனை வேத புரட்டு பாருங்க. ஒரே பைபிள், ஒரே இயேசு, எத்தனை மார்க்கம், ஒன்றுக்கு ஒன்று எதிரான எத்தனை முரண்பாடான மார்க்கங்கள். அவன் செய்கிறது சரியில்லைன்னு இவன் சொல்லுவான், இவன் செய்கிறது சரியில்லைன்னு அவன் சொல்லுவான். இதுக்கு என்ன காரணம்? எல்லாம் வேத புரட்டு மார்க்கத்துக்கு ஆவியில் இருக்கிறதுனால தான் அது உண்டாகும். சரி, எப்படி இருப்பினும் பிதாவின் சித்தம் செய்ய விரும்புகிறவர்கள், பிதாவினால் இழுத்துக்கொள்ளப்படுகிறவர்கள் கண்டிப்பாக இந்த காரியத்தை உணர்ந்து கொள்வார்கள் என்கிற அறிவும் தெளிவும் நிச்சயமும் உறுதியும் இருக்கிறபடினால தான் இந்த செய்தியை தேவன் எங்களுக்கு கொடுக்குற பிரகாரமாய் சொல்லிவிட்டு அன்புடனே நாங்கள் கடந்து செல்கிறோம். தேவ சித்தமானா இதை உறுதிப்படுத்தட்டும், இல்லைன்னா உறுதிப்படுத்தாமல் போகட்டும். இதுக்கு மேலே அங்கே சண்டை பிடிக்கிறதுக்கும் குதிக்கிறதுக்கும் போகிறதில்ல. எப்பா இது தேவ சித்தமானா அது ஒரு உறுதிப்படுத்துவார், அவருடைய பிள்ளைகளுக்கு உறுதிப்படுத்துவார், இல்லைன்னா உறுதிப்படுத்த மாட்டார். கள்ளம்மாருக்கு உறுதிப்படுத்த மாட்டார், வஞ்சிக்கிற சத்தியத்தை அன்புடனே விரும்பாதவனுக்கு உறுதிப்படுத்த மாட்டார். அது அவருக்கு வேலை. நாங்கள் சொல்கிறதோட விளக்கி கொடுக்குறதோட நிறுத்திட்டு அன்புடனே போய்கிட்டே இருப்போம். கர்த்தர் நடத்துகிறார். சரி, இந்த செய்தியின் மூலமாகவும் தேவன் நமக்கு உதவி செய்து தெளிவை தந்து நல்வழியிலே தொடர்ந்து நடத்தி இயேசுவின் சீஷத்துவத்திலே நாம் நடப்பதற்கும் மற்றவர்களை நடத்துவதற்கும் வழிகாட்டுவாராக, ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமென்.